अहो विवेकारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। वन्दे नृसिंहजायामनादिमायाम् अपोषितुं ध्येयां सुललितसुन्दरकायां सुरेन्द्रगेयां सुरर्षिभिर्ध्येयाम्। वन्दे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। सप्तमस्कन्धत्तल परम भागवतोत्तमनाன பிரகலாதனுடைய உயர்ந்த சரித்திரமானது மகரிஷியால் வர்ணிக்கப்பட்டது. சாதுக்கள் என்றதான ஒரு சப்தத்திற்கு இலக்கண பூதனாய் அமைந்திருப்பவன் பிரகலாதன் என்று அந்த பிரகலாதனுடைய பிரபாவத்தை மகரிஷிகள் கொண்டாடுகிறார்கள். பிரகலாதனுக்கு பெருமாள் தான் வரம் கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கூட பிரகலாதன் என்ன பண்ணான், எனக்கு வரம் வேண்டாம் கிருஷ்ணா, உன்னுடைய பதாரவிந்தங்களிலேயே எனக்கு எப்பொழுதும் ஆசக்தி என்பது ஏற்பட வேண்டும். உலகியல் வாழ்க்கையில் ஆழ்ந்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இப்போ உன்னுடைய உபன்யாசத்தை கேட்கும் பொழுது கூட எப்படி சம்சாரிகமான காரியங்களில் பிரவೃತ್ತಿ ஏற்பட்டிருக்கோ, அந்த சம்சாரிகமான காரியங்களை பண்ணிண்டே இந்த உபன்யாசங்கள் அவர்கள் எப்படி கேட்கிறாளோ அப்ப அவளுக்கு எது பிரையாரிட்டி, எது முக்கியம்னு தெரிஞ்சிருந்தது இல்லையா? அதே போன்று தான் எனக்கு அந்த ஆசை முழுக்க ஒரு விஷயமான ஆசையாகவே வர வேண்டும் என்று அத்தியந்தம் பெருமாளிடத்தில் பிரார்த்திக்கிறான் பிரகலாதன். இரண்யகசிபுவை சம்ஹாரம் பண்ணின பெருமாள் அந்த சிம்மாசனத்துல தான் உட்கார்ந்துக்கிறார். எதுக்காக அந்த சிம்மாசனத்துல பெருமாள் உட்கார்ந்தார் அப்படின்னா, இத்தனை நாள் மகாபாபியான இரண்யகசிபு உட்கார்ந்த சிம்மாசனம் இது. அந்த சிம்ஹாசனத்திற்கு ஒரு பாவனத்துவம் ஏற்படணும். இனி பரமபாகவரோத்தமனான பிரகலாதாழ்வான் உட்கார்ந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணக்கூடிய சிம்ஹாசனமா இருப்பதினாலே தான் அதை அமர்ந்து அதன் பிறகு பிரகலாதனுக்கு அந்த ஆசனத்தை அளித்து அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து அகமகிழ்ந்தார் என்பது பாகவதம் மேல சொல்லக்கூடிய கதை. அதற்கு மேல பிரகலாதனுடைய சரித்திரத்தை இன்னும் விஸ்தரிக்கிறார். பிரகலாதன் சாதுக்களுடைய சங்கமத்தை விரும்பி தீர்த்த யாத்திரை செய்யும் பொழுது அஜகர முனிவர் என்னும் ஒரு மகாத்மாவை சந்திக்கிறார். அஜகரம்னா மலைப்பாம்புக்கு பேரு. அப்படியே ஒரு ஆட்டை முழுக்க முழுங்கி அதை ஜீர்ணம் பண்ணுன்றதால மலைப்பாம்புக்கு அஜகரம் என்பதாக பெயர். இவரை தத்தாத்ரேயர் என்று சொல்வதும் உண்டு. இது விஷயமாக விமர்சகர்களிடத்துல பலவிதமான அபிப்பிராயங்கள் உண்டு. அஜகரம் என்னும் அந்த மலைப்பாம்புக்கும், அதாவது மலைப்பாம்பு வடிவில் இருக்கக்கூடிய மகரிஷிக்கும் பிரகலாதனுக்கும் நடைபெற்றதான சம்வாதம், அந்த சம்வாதத்தில் எவ்வளவோ தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த தர்மங்கள் எல்லாம் இப்ப நாம முழுக்க வாசிச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு அம்சம் கூட நமக்கு இல்லைன்னு தெரியும். பிராமணன், க்ஷத்ரியன், வைஷ்யன், பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், சன்னியாசி, வானப்பிரஸ்தன், சன்னியாசி, யார் யாருக்கு என்னென்ன தர்மங்கள் பண்ணணும், யார் யார் எப்படியெல்லாம் தர்மானுஷ்டானங்கள் பண்ணணும் விஷயங்கள் எல்லாம் விவரணம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த தர்மங்கள்லாம் நினைச்சு பார்த்தா நமக்கு அப்படியே பிரமிப்பா இருக்கும், நமக்கு அப்படியே தலையை சுத்தும். நம்மால் அதை புரிஞ்சுக்கவே முடியாது. அவ்வளவு சிரமங்கள் இருக்கு அந்த தர்மங்களை நாம புரிஞ்சுக்கிறது. இதுல எதுவுமே நாம பண்ணலையேன்ற பயம்தான் நமக்கு அதிகமா படும். இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து இந்த அனுஷ்டானம் பண்ணலாம்ன்றதான தைரியம் வர்றதை காட்டிலும் இது எதுவுமே பண்ண முடியாதுன்றதாக நமக்கு மேற்கொண்டு பாகவத புஸ்தகத்தை மூடி வச்சு விடலாம் தான் தோணும். இப்படி பிரகலாதனுடைய சரித்திரங்கள்லாம் வர்ணிக்கப்படுகிறது. சப்தமஸ்கந்தத்தை பூர்த்தி பண்ண மேல பல சரித்திரங்கள் சொல்லப்படும். அதனுடைய சீக்வன்ஸ் எல்லாம் நீங்க ஸ்ரீமத் பாகவதத்தை சேவிச்செல்லாம் தெரியும். அதன் பிறகு அஷ்டமஸ்கந்தம் ஆரம்பமாகிறது. ஸ்வயம்புவமனு, ஸ்வாரோஷிஷமனு, வைவஸ்வதமனு என்று பல மனுக்களுடைய சரித்திரம். வம்சா அனுச்சரிதம் செய்வ புராணத்துக்கு தசவிதமான லட்சணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், மன்வந்தரம், வம்சானுச்சரிதம்,
இதெல்லாம் வர்ணிக்கணும். சர்க்கத்தை வர்ணிக்கணும், பிரதிசர்க்கத்தோடு கூறினோம், வம்சத்தை வர்ணிக்கணும், வம்சத்துடைய அனுசரித்தத்தை வர்ணிக்கணும். அப்ப மனு என்பவர் குறிப்பா வைவஸ்வத மனு, ஸ்வயம்புவ மனு என்பதாக நாம பார்க்கிறோம் இல்லையா? அந்த ஸ்வயம்புவ மனுவினுடைய சரித்திரத்தை முக்கியமா ஆரம்பிக்கிறார். அந்த ஸ்வயம்புவ மனு மந்திர ரூபமான உபனிஷத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அவர்கள் அந்த சமயத்தில் அசுரர்களும் ராட்சசர்களும் அந்த மனுவை பட்சிப்பதற்காக, பசியுடன் கூடியவர்களாக அந்த மனுவை பட்சிப்பதற்காக வருகிறார்கள். உலகங்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடிய பரமாத்மா தன் பக்தனுக்கு ஏற்பட்ட துயரத்தை பார்த்து யஜ்ஞன் என்னும் ரூபத்தை எடுத்து யாமர்கள் என்பதான தன்னுடைய குமாரர்களுடன் கூடியவனாக அந்த மனுவை அந்த பரமாத்மா ரட்சித்தான், அவரை காப்பாற்றி வந்தான். பிறகு அக்னி தேவனுடைய புதல்வனான ஸ்வாரோசிஷன் என்பவன் இரண்டாவது மனு. ஜுமான், சுஷேனன், ரோச்சிஷ்பான் முதலானவர்கள் அவனுடைய குமாரர்கள். அந்த மன்வந்திரத்துல யஜ்ஞமூர்த்தியான பரமாத்மாவினுடைய ரோச்சனன் என்னும் பிள்ளை இந்திரனாக இருந்தான். துஷிதர்கள் என்பவரும் மற்றும் பலரும் தேவர்களாக இருந்தார்கள். ஔர்ஜர், ஸ்தம்பர் முதலான 7 பிராமண சிரேஷ்டர்கள் அங்கே சப்த ரிஷிகளாக இருந்தார்கள். வேதசிரஸ் என்னும் ரிஷிக்கு துஷிதை என்னும் பாரியை இருந்தாள். பகவான் தேவதைகளினாலே பிரார்த்திக்கப்பட்டு அவர்களுக்கு விபு என்னும் பெயர் போன்று பிறந்தான். விரதங்களை தவறாமல் அனுஷ்டிக்கும் தன்மையுடைய 88,000 முனிவர்கள் கௌரமார அவஸ்தையில் பிரம்மச்சாரியாயிருந்த அந்த விபுவின் ஆச்சாரத்தை அபியசித்தார்கள். பிறகு பிரியவிரதனுடைய பிள்ளையாகிற உத்தமன் மூன்றாவது மனு. வசிஷ்டருடையதான பிள்ளைகளான பிரமதன் முதலானவர்கள் அங்கே சப்தரிஷிகளாக இருந்தார்கள். இப்படி வரிசையாக மனுக்களுடைய சரித்திரம், அந்த சரித்திரத்தில் யார் யார் இந்திரர்களா இருந்தா, யார் யார் தேவர்களா இருந்தா, யார் யார் சப்த ரிஷிகளாக இருந்தார் என்று சொல்லிட்டே வர அங்கதான் கடைசியில சொல்ல போற என்ன அப்படின்னு கேட்டா, தாமசன் என்பவன் 4வது மனுவா இருந்தான். அங்கே தாமச மனுவினுடைய அந்தரத்தில் ஜோதிர், யோமர் முதலானவர்கள் சப்தரிஷிகளாக இருந்தார்கள். ஹே ராஜன், அந்த மனுவினுடைய அந்த மன்வந்தரத்துல விதிருத்தியின் பிள்ளைகள் வைத்ருத்தர்கள் என்று பெயருடன் தேவதைகளாக விளங்கினார்கள். அவர்கள் காலக்கிரமத்தில் அத்தியனம் செய்யாமல் மக்கள் விடுத்த காரணத்தினாலே அழிந்து போயிருந்ததான வேதத்தை தங்களுடைய புத்தி பலத்தினாலே மீண்டும் கொண்டு வந்தார்கள். இந்த மன்வந்தரத்திலேயே வேதாத்தியனம் பண்ணாதவா நிறைய பேர் இருந்ததுனால வைதிக மார்க்கமே போயிடுச்சு. இப்ப என்ன சொல்றது அதை பத்தி? வேதத்தை அத்தியனம் பண்ணாதவா குறைஞ்சு போயிட்டா, வேதத்தை புரிஞ்சுக்கல, வேதத்தை அத்தியனம் பண்ணல, அத்தியனம் பண்ணவா பண்ணல. அந்த மன்வந்தரத்துல தான் ஹரிமேதஸ் என்பவருக்கு மனைவியான ஹரிணியினிடத்தில் பகவான் ஹரி என்னும் திருநாமத்துடன் ஆவிர்பவித்தான். அப்பேற்பட்டதான அந்த ஹரியாய் கஜேந்திரனை ரட்சித்தான். வேகமாக கஜேந்திரனை முதலையினிடத்தில் இருந்து விடுவித்தான் என்று அந்த பெருமையெல்லாம் பரீட்சித்த மன்னவனுக்கு மகரிஷி சொல்லிக் கொண்டே வருகிறது. அப்போ பரீட்சித்து கேட்டான், என்ன சுவாமி இது, எப்படி அது? ஹரிமேதஸ் ஹரிணி என்னும் தம்பதியருக்கு பெருமாள் ஹரி என்னும் பிள்ளையாக பிறந்து முதலை வாய்ப்பட்ட கஜேந்திரனை ரட்சித்தானாம். சுவாமி, அடியனுக்கு அந்த கதையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்க. ராஜோவாச்ச பாதராயணயே தத்தே ஸ்ரோதுமிச்சாமஹே வயம் ஹரிர் யதா கஜபதிம் கிராஹக்ரஸ்தமமுமுச்சத் தத் கதா சுமஹத் புண்ணியம் தன்யம் ஸ்வத்யயனம் சுபம் யத்ர யத்ரோத்தம ஸ்லோகः பகவன் கீயதே ஹரிஹி.
அந்த கரையானது புண்ணியத்தை கொடுக்கும். என்ன நித்தியான கரை கேட்டு இருக்கும், புண்ணியத்தை கொடுக்கும், நல்ல செல்வத்தை கொடுக்கும். அந்த கதையை சொல்லுங்க, அந்த கதையை சொல்லுங்க. எந்த கதை சொன்னா நிறைய மூட்டை மூட்டையா பணம் வருவோம், அந்த கதையை சொல்லுங்க. பெருமாள் அவனுடைய கதைகளை கேட்பது என்பதற்கே தற்கதா சுமஹத் புண்ணியம் தன்யம். புண்ணியத்தை வளர்க்கிறது மட்டும் இல்ல, நமக்கு செல்வத்தை வளர்க்கக்கூடியது. சொத்தேனம் சுபம் யத்ர யத்ரோத்தம ஸ்லோகா பகவான் கீயதே ஹரி. இப்படி பரீட்சித்து கேட்ட உடனே சுகபிரம்மத்துக்கு ஒரே ஆச்சரியம் வந்து சூதவாச. சூதர் இத கதையை சொல்றீங்க. பரீட்சிதைவம் சதுபாதராயணிஹி பிராயோபவிஷ்டேன கதா சுச்சோதிதா உவாச விப்ராஹ பிரதிநந்திய பார்த்திவம் முதா முனீனாம் சதசி ஸ்மசுன் சுன்வதாம். உயிர் போறச்சே யாருக்காவது கதையில நாட்டம் வருமா? உயிர் போயின்னு இருக்கு. அட நீங்க வேற சுவாமி, போற உசுறு போயின்னு இருக்கு. இப்ப உட்காந்து பகவத் குணானுக்கு சந்தானம் பண்ணு, பாகவதன் கதையை சொல்றேன், பாகவதன் கதையை கேளுன்னு நீ பாட்டுக்கு படுத்துறது, ஹிம்சை பண்றது. உனக்கு என்ன வேணும்? சம்பாவனை தானே. சம்பாவனை பண்ணிடுறேன் சுவாமி, ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு, இந்த கதை கேளு கதை கேளுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாரியோன்னு எல்லாரும் வெறுத்துப்பா. பரீட்சத்தை அப்படியா வெறுத்துட்டான். உயிர் போற சமயம்னா கூட பரீட்சத்துக்கு கதாசிரவணமாடோ ஹரி கதாசிரவணமாடோன்னு கேட்கணும்னு கேட்பார்கள். கேசவன் கீர்த்தி எல்லாம் மற்றும் கேட்பரோன்னு உத்தமமான இந்த கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை கேட்டு எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீர் அளிக்க வேண்டும் தந்து, இந்த கதையை சொல்லி எனக்கு பாக்கியத்தை கொடுக்கணும்னு பரீட்சத்தை உள்ளம் உவந்து அவர்கிட்ட பிரார்த்திச்சுட்டான். இத சூத பௌராணிகர் நைவிசாரண்ய கஷேத்திரத்துல நடக்கக்கூடியதான தீர்க்க சத்திரத்துல கதை சொல்லிட்டு வரச்ச இந்த கதையை சொல்றது. இப்படி எல்லாம் பரீட்சித்து கேட்டான்ப்பா. இன்னைக்கு யாரு கேட்கறா? ஸ்ரோதாயத்திர சுதுர்லபாகான்னு சொல்லும்படி கேட்கிறவர்களே இந்த காலகட்டத்தில் கிடையாது. மக்களே இல்லையே. மக்களுக்கு அதுல ருச்சியும் போயிடுறது. மக்கள் அதை ஒரு பெரிய விஷயமா நினைச்சுக்கிறதே இல்லையே. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிருது இல்லையா, சுலபமா கிடைச்சிடும். அப்படி பொட்டியை திறந்தா, அந்த சுத்தி பாக்ஸ் மாதிரி அந்த லேப்டாப்பை திறந்தான்னா உபன்யாசங்களா போட்டுறது கேட்கலாம். நேற்று தான் உபன்யாசத்தில் சொன்னது, there is a difference between login and listening. நாம ஜஸ்ட் லாகின் பண்ணிடுறோம் எல்லா சேனலையும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அப்படின்னு எல்லாரும் போட்டுருவாளா. நாமளும் சகட்டு பேருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தானே சுவாமி, என்ன பெரிய விஷயம். ஒரு பெல் பட்டன் அமைக்கிறது ஒரு பெரிய சமாச்சாரமான பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுறோம். அது இண்டிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருது. நோட்டிஃபிகேஷனை பார்த்தாலே கடுப்பாக வருது. ஏன்னா நாம முக்கியமான ஒரு மெசேஜ் பார்த்து டொயிங் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம அவசரத்தில் இது தள்ளுறோமா, தன்னா நம்ம பார்க்க வேண்டிய மெசேஜ் போயிடுறது. நாம எந்த பிளாக்லயும் நம்ம மெசேஜை பார்த்தோம் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியா, அப்ப நமக்கு நோட்டிஃபிகேஷன் பேர்ல கடுப்பாக வருது. எந்த சுவாமி உபன்யாசத்தை விரும்பி கேட்கணும்னு ஆசைப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணமோ அது டொயான்னு வந்துட்டு இருக்குச்சு. அவசரமான காரியத்துல நாம பார்க்க வேண்டிய மெசேஜ் எந்த இடத்துல பார்த்தோம், யாருடைய மெசேஜை பார்த்தோம்னு கூட ஞாபகம் வர மாட்டேங்குது. எரிச்சல் வந்துருந்தோம். பார்க்கறதெல்லாம் சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்றா, பார்க்கறதெல்லாம் காலக்ஷேபம் உண்டு காலக்ஷேபம் உண்டு. எல்லா சுவாமிகளுடைய காலக்ஷேபத்துக்கும் அவ ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்கா. அதுல உட்காடுறாளா கேட்கறாளா, வெறுமதான சுவாமி ஆன் பண்ணணும், அவ்வளவுதான் ஆன் பண்ணிடுவோம். நாங்க பாட்டுக்கு ஆன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஏதோ எங்க காரியத்தை பார்த்துருக்க முடியும், உங்க காரியத்தை பாருவோம். உண்மை யாரும் காலக்ஷேபம் சொல்ல வேண்டாம்னு நிறுத்தலையே. அது எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல போய் உபன்யாசம் பண்ண போனேன். அந்த ஊர் பேர்லாம் சொன்னா இப்ப ரொம்ப டேஞ்சர், அது அதை சொல்லக்கூடாது. அந்த ஊர்ல உபன்யாசத்துக்கு கூப்பிட்டா. அது எனக்கு கல்யாணம் ஆன புதுசு. உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், வேற யார்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். அது எனக்கு கல்யாணம் ஆன புதுசு. அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு உபன்யாசம் நடக்க போறதுன்னு என்னுடைய மனைவியின் இடத்துல சொன்ன, பாரு உங்க ஆத்துக்காருக்கு எவ்வளவு பெரிய பெருமை கிடைச்சிருக்கு, நீ நேரில் வந்து பாரு. அந்த ஊர்ல அந்த பெருமாள் சன்னதியில எனக்கு உபன்யாசம் கூப்பிட்டுருக்கா. ஸோ அங்க இருக்கிற நிறைய பண்டிதாள் பெரியவாள்லாம் இருக்கா. அவள்லாம் வந்து அந்த உபன்யாசத்தை ரசிக்க போறா. ஜெய் ஜெய் ஜெயன்னு கும்பல் வரும், நீ வந்து பாரு. அப்பயாவது என்னுடைய பெருமை உனக்கு தெரியறதா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை நான் சொல்லியிருக்க கூடாது, வாயை திறந்திருக்க கூடாது. என்னமோ ஒரு ஆர்வ கோளாறு எனக்கு கிடைச்ச பாக்கியமா நினைச்சு விட்டேன் நான். சரின்ட்டு அவளை அழைச்சின்னு போனேன். அழைச்சின்னு போனா அங்கே போய் பெருமானா சேவிச்சா. நல்ல ரிசப்ஷன், அதில் ஒன்றும் குறைச்சலே இல்லை. நல்லா பெருமானை சேவை பண்ணி வச்சா. ஆச்சரியமா பெருமாளை எழுந்தார். அர்ச்சகர் சுவாமி வந்தார். நான் நினைச்சேன் சரி இங்க இல்லை, பக்கத்துல ஏதோ ஆடிட்டோரியம் போல இருக்கு, இந்த கல்யாண மண்டபம் அந்த மாதிரி மண்டபம் நான் சொல்லுவாள். அந்த மண்டபத்தில் உபன்யாசம் ஜனங்கள்லாம் உள்ள உட்கார்ந்துருக்கா.
நம்மளை உள்ள என்ட்ரி கொடுத்து ஸ்க்ரீனை திறந்து ஒரு கிளாப்லாம் கொடுத்து ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்து நம்மளை ரிசப்ஷன் கொடுக்கறதுக்கோசரம் வெயிட் பண்ணுறா போதுன்னா யாருமே இல்லை, சத்தம் கூட வரல. அப்படியே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் இருந்தாலும் சத்தம் வராதோ, நிஷப்தமாக இருந்தது, அந்த ஏரியாவே நிஷப்தமாக இருந்தது. சரி பார்க்கலாம்னு அப்புறம் அண்ணன் பெருமாள் ஏகாந்தமாக இருக்கு. அந்த முன்னாடி மண்டபத்தில் பெருமாளை தாயாராக எல்லாம் பண்ணியிருந்தா. அர்ச்சகர் அழகாக ஒரு கல்பூரார்த்தி பண்ணார். அடியனுக்கு ஒரு மாலையெல்லாம் போட்டார், எல்லாம் பண்ணார். பண்ணிட்டு அடியன் சுவாமி தேவரீர் 1.5 மணி காலம் தாராளமாக உபன்யாசம் பண்ணலாம், இங்கே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தேவரர் ஆகட்டும், அது எந்த ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டார் சுவாமி. பெருமாள் தாயார் நான் உட்கார்ந்துருக்கேன், இந்த மாலையை போட்ட பூரிப்புல நான் உட்கார்ந்துன்றேன். அர்ச்சகர் இப்படி சாரிச்சார், திரும்பி பார்த்தா என் ஆம்படியாலையும் காணும். அவ என்ன கடுப்புல இருந்தாலும் அவளை ஆளையே காணும். 1.5 மணி காலம் உபன்யாசம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். இப்ப யாரை பார்த்து உபன்யாசம் பண்றதுன்னா அது ஒன்றும் குறவே கிடையாது. பெருமாள் எழுதிருக்கான் சுவாமி. அப்புறம் வேற என்ன, எம்பெருமானுடைய சாநித்தியம் அது எம்பெருமானுடைய சந்நிதியில கிடைச்சிருக்கக்கூடியதான் ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணலாமா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணலாமா? அதனால ஒரு குறவும் இல்லை. பெருமாளுக்கு நேர உபன்யாசம் பண்ணக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிடைச்சது. அவன் கேட்டுட்டானா உலகம் எல்லாம் கேட்ட பாக்கியம் தானே சுவாமி. ஆனா நான் எதிர்பார்த்துட்டு போனது வேற, அங்க அடியனுக்கு கிடைச்ச பாக்கியம்ன்றது வேற. ஆகையால இதை பரிமாறிக்கொள்வதே ரொம்ப விசேஷம். எது பரீட்சித்து தனக்கு உபன்யாசம் சொல்லும்படி அவரை பிரார்த்திச்சு அவர் சொல்றதை ஸ்ரத்தையோட கேட்கறது, அந்த விஷயத்தை சூத பௌராணிகர் நைவிசாரண்யத்துல தீர்க்க சத்திர யாகத்துல தான் விஞ்ஞாபனம் பண்றது, அங்க இருக்கிற சௌனகர் முதலான மகர்ஷிகள்லாம் அதை கேட்டு ஆனந்தப்படுவது என்பது இருக்கே, ஆஹா பரம சௌபாகியம்னு சொன்ன. எப்படி கேட்கணுமா? இதை கேட்பதினாலே உனக்கு செல்வம் வளரும், ஆயுள் வளரும், ஆரோக்கியம் வளரும். கடைசியில பலஸ்ருதி சொல்ல போறார், கார்த்தால எழுந்து கஜேந்திர மோட்சத்தை ஒருவன் நினைக்கணும். கஜேந்திர ரக்ஷா त्वरितं भवन्तं ग्राहैरिवाहं विषयैर्विकृष्टः अपार विज्ञानुदयानुभावमाप्तं சதாமஷ்டபுஜம் பிரபத்யே தேசிகன். அந்த விரைந்து வந்த வேகத்தை கொண்டாடுகிறார் பராசர பட்டர். பகவத ஸ்வராயை நமஹ. பிரபோ தேவதேவா, எப்பேற்பட்டதான வேகத்துடன் வந்து நீ கஜேந்திர ரட்சணம் செய்தாய், உன்னுடைய வேகத்திற்கு நமஸ்காரம்னு சொல்ற. எல்லாருமே மகான்கள் எல்லாமே பெருமாள் செய்த அந்த கஜேந்திர ரட்சணத்தை தான் கொண்டாடுகிறார். அந்த தேசிகன் வரராஜ பஞ்சாசத்துல ஒரு கேள்வி கேட்கிற பெருமாளை பார்த்து, அதுவும் கஜேந்திர வரதன்னா தேவ பெருமாளுக்கு தானே பெருமை. அதுவும் தேவ பெருமாள் கருடாரூடனா எழுந்தொழிகிறான்னா லட்சோபலட்சம் பேர் அவனை பெருமாளை சேவிப்பான். எப்படித்தான் சேவிப்பான். 2 வருஷம் ஆச்சு அந்த சேவையை இழந்துட்டோம் நாம எல்லாரும். அப்பேற்பட்டதான திவ்யமான சேவையை இழந்துட்டோம்ன்றதான வருத்தமே இல்லாமல் நாம உட்கார்ந்துட்டோம். தொண்டையாச்சார் எப்படி சேவிச்சார்? பிரத்யூஷே வரத பிரசன்னவதனா பிராப்தாபிமுக்கியால் ஜனான் நாபத்தாஞ்சலி மஸ்தகான் அபிமலான் ஆபாலமானந்தயல் மந்தோட்டாயித சாமரைஹி மணிமயைஹி முக்தாதபத்ரச்சவைஹி அந்தர்கோபுரமாவிராச பகவான் ஆரூடபக்ஷீஸ்வரா. தொண்டையாச்சாருடைய 5 ஸ்லோகம் தேவப்பெருமானுடைய கருட சேவையை பத்தி. இதெல்லாம் சொல்லாம எனக்கெல்லாம் உபன்யாசம் பண்ண வராது. என்ன இவர் கஜேந்திர மோட்சம் பாகவதத்தில் சொல்லணும்னா எங்கேயோ போயிட்டாரே அப்படின்னா சொல்லணும். இதெல்லாம் சொன்னா தான் ரசிக்கும். அடியனுடைய அனுபவம் இது. அதனால வழக்கப்படி நீங்க உங்களுக்கு இது ஆன் பண்ணி வச்சுட்டு உங்க ஆத்துல மடவழிக்காரி இருந்தா போய் பாருங்க. ஏன்னா இது இந்த அனுபவம் தனி அனுபவம். பிரத்யூஷே வரத பிரசன்னவதனா. பின்மால வேளை கீசிகை சென்றெங்கும் மானைச்சாத்தன் புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசெங்கின் பேரளவும் கேட்டிலையோ. தேவப்பெருமாள் சன்னதியில புள்ளரையன் கோயில் கருட சேவைக்கு வெடி போட்டுட்டா தெரியுமா உங்களுக்கு? வெடி போட்டா தான் புள்ளும் சிலம்பினகான் டம்னு ஒரு வெடி போடுவா வரதனுக்கு. அப்ப அந்த ராஜகோபுரத்துல மாடங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகள் டைன்னு வந்து அப்படி ரவுண்ட் அடிச்சு திருப்பி வந்து அதுல உட்காந்துருக்கும். அந்த வெடி போட்ட பயத்துல ஒரு செகண்ட் அப்படி ஏந்து ஒரு ரவுண்ட் அடிச்சு அப்படி வரும். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின். இந்த இடத்துல வெள்ளை விழிசங்குன்னா திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ பரிச்சின்னமான இருநாள் எழுத்தின் பல்வன்மை எல்லாம் விரிச்சு நலம் பெறன்னு அந்த சப்தம். உடல் அடிக்கிறார், திருச்சின்ன ஊதுறார், வெடி வெடிக்கிறார்.
பிரத்யூஷே வரதா பிரசன்ன வதனா. அப்படி தலையை திறந்த உடனே ஹோ வரதா 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 வரதான்னு எல்லாம் கண்ணை அகல விரித்து அந்த கற்பூர ஆரத்தி சேவிக்கிறார். பிராப்தா அபிமுக்கியா ஜனானாபத்தாஞ்சலி மஸ்தகான் அபிமலான் ஆபாலமானந்தயல்னு. ஆபால கோபாலம் எல்லாருக்கும் ஆனந்தம். வரதா வரதா வரதான். சன்னதி தெருவில் 1,00,000 பேர் இருந்துட்டு இருப்பார். அதுக்குள்ள பெருமாள் ஆழ்வார் பிராகாரம் எழுந்தருளி திருப்பி வரணும் இங்க. அப்ப அப்பா கல்யாணம் பண்ணுவா, பசங்களை அப்படி தோல்ல வச்சுட்டு இருப்பான். அங்க ஒரு கருட சேவை, இங்க எக்கச்சக்கமான கருட சேவை. எல்லா பசங்களும் அப்பா தோல்ல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கும். அங்கேயும் கருட சேவை, இங்கேயும் கருட சேவை. தெரியறதா? ஏன்னா இவர் ஹைட்ல இருக்க முடியாது. அந்த பசங்க தோல்ல ஏறி ஹைட்ல இருக்கிறதுனால தான் ராஜகோபுரத்துக்கிட்ட பெருமாள் எழுட்டாரான்னு அவன் பார்த்து சொல்லுவா பசங்களை. ஆபத்தாஞ்சலி மஸ்தகான் அபிமனான் ஆபாலமானந்தயன்னு. அப்படி அப்படி பெருமாள் அப்படி தேசிகன் சன்னதி போயிட்டு அந்த ஆழ்வார் பிரதட்சணம் ஏறி தேசிகன் சன்னதி ஆகி திருப்பி இப்படி வந்து அந்த பக்கம் ராஜகோபுரத்துக்கு அப்படி வரதா வரதா வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார். எல்லாரும் அந்த பசங்க நம்ம காலில் அப்படி உதைக்கும். அப்பா மார்பில் பெருமாள் எழுட்டார் பெருமாள் எழுட்டார் அப்படின்னு குதிக்கும். அது ஆபத்தாஞ்சலி மஸ்தகான் அபிமலான் ஆபாலம் ஆனந்தயன்னு. மந்தோட்டாயிதாமரைஹி மணிமயைஹி முக்தாதபத்ரச்சவைஹி. வெண்மயமான ராஜஹம்சங்களை போல 2 வெண்மையான அழகியரான சாமரங்கள் அர்ச்சகர்கள் 2 பக்கம் அப்படி நிதானோட பெருமாளுக்கு அப்படி சாமரம் போட. மந்தோட்டாயிதாமரைஹி மணிமயைஹி முக்தாதபத்ரச்சவைஹி. வெண்மயமானது ஒரு வெள்ளவளேன்னு ஒரு குடை. அந்த குடையின் நிழல்ல அந்தர்கோபுரமா விராச பகவான் ஆரூடபக்ஷீஸ்வரா. இவன்தான் பரதத்துவம், இவன்தான் பரதெய்வம். இந்த திருவடிகள் தான் துயரது சுடரடி. இந்த திருவடிகளை தொழுது எழு என்று உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டு வேதாத்மா வேகேஸ்வரனான கருடன் தன்னுடைய தெருக்கையில் எம்பெருமானுடைய 2 திருவடிகளை ஏற்றிக் கொண்டு அப்படி வந்து நிப்பாம் பாருங்கோ. அந்த சேவை போச்சே. அப்படி ஒரு சேவையை இழந்துட்டனே, அப்படி ஒரு பாக்கியதா விஷயத்தை இழந்து இப்படி ஒரு சாம்சாரிகமான விஷயத்திலேயே வைஷயிக சுகத்திலேயே இருந்துண்டு அந்த சேவையை இழந்துட்டோன்றதான ஒரு பశ్చాத்தாபம் கூட இல்லாமல் அனுதாபம் கூட இல்லாமல் நாம மேற்கொண்டு வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கமே. என்ன ஒரு வாழ்க்கை வாழறோம்னு தெரியலையேன்னு இதனுடைய பலஸ்ருதி சொல்லும் பொழுது கார்த்தார எழுந்து பெருமாள் இந்த கஜேந்திர மோட்சத்தை எவன் ஒருவன் நினைக்கிறானோ அப்பேற்பட்டவனுக்கு சகல விதமான ஐஸ்வர்ய தரதாங்கிய சமிருத்திகளும் ஏற்படும் சித்திக்கும்னு இந்த கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்திற்கு மகரிஷி பாகவதத்துல பலஸ்ருதி சாதிக்கிறார். பலஸ்ருதி சாதிக்கிறார். தேசிகன் ஹே வரதா சத்வம் சயே வரபசா பவதோபவாஹ்யஹ. அதே கருடன் தானே? ஆமாம், அதே கருடன் தான். அதே ஸ்பீடு தானே? இல்ல ஒருவேளை கருடனுக்கு டெப்ரிசியேஷன் வந்துருத்தா? இல்ல இல்ல இல்ல, கருடன் சம ஸ்பீட்ல இருக்கான், நல்ல ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். சத்வம் சயே வரபசா பவதோபவாஹ்யஹ. சக்கரம் சூப்பரா அதே ஷார்ப்பா இருக்கு. ஒன்றும் ஓட்ட கிட்டல வீல்லாம் உனி மழுங்கி போலியே. சும்மாவதார மாதிரி இப்போ ஒன்றும் சாக்குலாம் சொல்ல மாட்டேன், ஏதாவது சால்ஜாப்பெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்லை சத்வம் சயே வரபசோ பவதோபவாஹ்யஹ சக்கரம் ததேவ சிததாரம் அஹஞ்ச பால்யஹ. அன்னைக்கு நீ காப்பாற்றினது யானையை, இன்றைய தினம் நீ காப்பாற்ற வேண்டியது யானையை காட்டிலும் மதம் பிடித்த என்னை. ஏன்பா? ஒரே ஒரு முதலை உம்பரால் அறியலாக ஒளி உடாரானைக்காக செம்புரால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தார். ஒரு நீர்ப்புழுவை கொள்றதுக்கு அப்படி ஓடி ஓடி வந்தியேப்பா. ஒரே ஒரு முதலை யானையை பிடித்தது என்பதற்காக வந்தாயே. என்னை கண்டு கேட்டு உற்று மோந்து உடலும் ஐங்கருவி கண்ட இன்பம் என்ன சம்சாரிக்கத்துல, இந்த சம்சாரத்துல சம்சாரிக்கமான முதலைகள் அப்படியே பிடிச்சு உள்ள இழுன்னு இழுத்துட்டு இருக்கேன். எத்தனை முதலைகளுக்கு நடுவில் நான் மாட்டின்னு இருக்கேன். ஓடி வந்து காப்பாற்றக்கூடாதா? மாதங்க மானுஷபிதான விசேஷ ஹேது. யானையாயிருந்தால் மட்டும்தான் காப்பாற்றுவேன், யானையை காட்டிலும் மதம் பிடித்ததான ஒன்னையெல்லாம் காப்பாற்ற மாட்டேன் என்பதாக உனக்கு ஏதாவது பிரதிஜையா, விரதங்கள் உண்டா? வரதா, நீ எனக்கு பதில் சொல் என்று சுவாமி தேசிகன் சாதித்தார். மாதங்க மானுஷபிதா ந விசேஷ ஹேது. ரக்ஷணத்தில் இவரை தான் காப்பாற்ற வேண்டும், இவரை காப்பாற்றக்கூடாது என்பதான விசேஷங்கள், ஸ்பெசிபிகேஷன்ஸ் ஏதாவது உண்டா? ஏதாவது ஸ்பெசிபிகேஷன்ஸ் உண்டான்னு கேட்க.
பரீட்சித்து உயர்ந்ததான இந்த சரித்திரத்தை சொல்லும்படி சுகபிரம்மத்தை கேட்க ஆனந்தமா சுகபிரம்மம் இந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தின் அஷ்டமஸ்கந்தத்துல 2வது அத்தியாயத்துல அற்புதமான இந்த கஜேந்திர உபாக்கியானத்தை மகர்ஷி சொல்ல ஆரம்பிக்கிறது. ஆசீத் கிரிவரோ ராஜன் ஸ்திரிகூட இதி விஸ்ருதः க்ஷீரோதேன ஆவృత ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்ச்ரிதः சாவதா விஸ்ருதः பரியக் த்ரிவிஷ்ருங்கைः பயோநிதிம் திஷः கம் ரோச்சயன்னாஸ்தே ரௌப்யாய சஹிரண்மயைः அன்யைश्च ககுபः சர்வாः ரத்னதாது விசித்ரிதைः நானாத்ரும லதா குல்மைः நிர்கோஷைः நிர்ஜராம்பசாம். ஹே ராஜன், க்ஷீராப்திக்கு நடுவில் திரிகூட்டாச்சலம், திரிகூட்டம் என்பதான ஒரு பர்வதம் இருக்கு. முழுக்க வெள்ளவளேன்றதான அந்த க்ஷீரம், பால்னாலே சூழப்பட்டதான அந்த பர்வதம் என்பது மிகுந்த அழகானது. 10,000 யோஜனைகள் அந்த பர்வதத்துடைய விஸ்தீர்ணம் சொல்லப்படுவது. வெள்ளி, இரும்பு, பொன் என்பதான 3 விதமான சிகரங்கள் அதற்கு இருக்கிறதுனால அதற்கு திரிகூட்டாச்சலம் என்பதான ஒரு பெயர் உண்டாயிருக்கிறது. அது சமுத்திரத்தை, திசைகள் எல்லாவற்றிற்குமே இதுவே அலங்காரமா இருக்கு. உயர்ந்த ரத்னங்கள், கைரிக தாத்துக்கள், விசித்திரங்களான பல சிகரங்கள், அதுல வசிக்கக்கூடிய பலவிதமான மிருகங்கள், லதா நிகுஞ்சங்கள், குல்மங்கள், இப்படி எல்லாம் விசேஷமா அந்த மலை மனோரஞ்சகமாக ஜனாகர்ஷணமா இருக்கு. பார்க்கடலுடைய அலைகள் அந்த மலையின் குகைகள்ல மோதும் பொழுது அது ஒரு மாதிரி ஒரு சப்தத்தை ஏற்படுத்துறது. சிம்மத்தினுடைய கர்ஜன மாதிரி இருக்கு. பச்சை நிறமுடைய மரத்தக ரத்னங்கள் இந்த மலை முழுக்க பரவி இருக்கு. யக்ஷர்கள், கிண்ணறர்கள், கிப்புருஷர்கள், சித்தர்கள், சாரணர்கள், தபஸ்விகள், அப்சரஸ்திரீகள் என்று எல்லோரும் இந்த மலையில தாழ்வரைகள்ல அங்கங்க தங்களுக்கு சௌகரியமான இடங்கள்ல உத்தியானவனங்களிலும் வனாந்தரங்களிலும் கொடிவீடுகளிலும் நிகுஞ்சங்களிலும் லதாகுல்மங்களிலும் குகைகளிலும் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்க யானை, புலி, சிங்கம், சமரி என்பதான பல வகையான மான்கள், வியாழி முதலான பெரிய மிருகங்கள், அஜகரங்கள், யானையே முழுங்கக்கூடிய அஜகரங்கள், கடா என்பதான நாற்கால் ஜந்துக்கள் என்று பலவிதமான மிருகங்கள் அதுல இருக்கு. அதுல வருணனுடைய உத்தியானம் ருத்துமத் என்பதான ஒரு அற்புதமான பர்வதம். அது ஒரு உத்தியானவனம். அந்த பர்வதத்துல அதுவே ரொம்ப சூப்பரா டெக்கரேட்டடா இருக்கும். வருணன் ஜலம். இங்க பாருங்க, வருணனுக்கு உத்தியானம்னா அவனுக்கு தண்ணி கஷ்டமே கிடையாது. அந்த செடிக்கு ஜலம் ஊற்றணும், செடி வளரணும் அப்படின்னா அந்த செடி வளர்றதுக்கு வருணன் அவன் தான், அவனுடைய உத்தியானம் தானே. அதான் வாட்டர் சப்ளை இஸ் அவைலபிள் அங்க அப்படின்றத சொல்லி சொல்லுவோம். புஷ்பங்கள், பழங்கள், ஆச்சரியமான விருட்சங்கள், மந்தார, பாரிஜாத, பாதிரி, அசோக, சம்பக, மா, ராஜதான, பலா, தேன் மாமரம், காட்டு மாமரம், பாக்கு மரங்கள், தென்னை மரங்கள், பேரீச்சை மரங்கள், மாதுளை மரங்கள், இருப்பை மரங்கள், பனை மரங்கள், மராமரங்கள், பச்சிலை மரங்கள், வேங்கை மரங்கள், மலை மல்லி மரங்கள், அரிஷ்ட விருட்சங்கள், அத்தி மரங்கள், கல்லார மரங்கள், ஆலமரங்கள், பலாச மரங்கள், சந்தன மரங்கள், வேப்ப மரங்கள், கோவிதார விருட்சங்கள், சரள விருட்சங்கள், தேவதார விருட்சங்கள், திராட்ச கொடிகள், கரும்புகள், வாழைகள், நாவல் மரங்கள், இலந்தை மரங்கள், தானி மரங்கள், கடுக்காய் மரங்கள், நெல்லி மரங்கள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, விடாமச்சை, எலுமிச்சை முதலானவைகளும் அங்க அழகான அந்த உத்தியானவனத்தில் நிறைந்திருக்கின்றன. அதுல ஒரு நடுவுல ஒரு பெரிய தடாகம் ஒன்று இருக்கு, பெரிய புஷ்கரணி ஒன்று இருக்கு. சொர்ணமயமான தாமரை புஷ்பங்கள் நிறைய மலர்ந்திருக்கு. சாதாரணமான தாமரை புஷ்பங்கள் அதுல மலர்ந்திருக்கு. உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான்னு பார்த்த முடியும். ஹம்சங்கள், நீர்க்காகங்கள், கரண்ட பட்சிகள், சக்கரவாகங்கள், சாரசப்பறவைகள், பக என்பதான சொல்லக்கூடியதான கொக்குகள் என்று பலவிதமான நீர்ப்பறவைகள், ஆமைகள், மீன்கள், தவளைகள் மற்றும் உள்ளதான புழுப்பூச்சிகள்,
என்று இவைகளினாலேயும் அந்த உத்தியானவனம் நன்கு சோபையுடன் விளங்குகிறது என்று சொன்னார். தஸ்ய அத்ரோண்யான் பகவதோ வருணஸ்ய மகாத்மனः உத்யானம் ருதுமன்னாம கிரீடம் சுரயோஷிதாம். தேவஸ்திரீகள்லாம் வந்து அங்க விளையாடுவாளாம். அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த இடத்துல வந்து விளையாடுறது, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏகாந்தமான ஒரு உத்தியானவனம் இருக்கு. வருணன் தேவஜாதியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்திருக்காங்க வந்து அவளா வளர்றதுக்கு. சோபிதம் தீரஜைஷ்சான்கைஹி நித்யர்த்துபிரலம் த்ருமைஹி தத்ரைகதா தத்கிரி காணனாஸ்ரயः கரேணுபிஹி வாரணயூதபஸ்சரன் சகண்டகான் கீச்சகவேணுவேத்ரவத் விஷாலகுல்மம் பிரருஜல் வனஸ்பதீம் யத்கந்தமாத்ராத் ஹரயோ கஜேந்திராः व्याघ्रादयो व्याळमृगाः सखड्गाः महोरगाश्चापि भयाद्रवन्ति सगौरकृष्टाः शरभाश्च मर्याः. அந்த ருத்துமத்துக்கு உத்தியானவனத்தில் இருந்து அங்க இருக்கக்கூடிய தடாகத்தில் பூத்த அழகியலான அந்த புஷ்பங்களுடைய வாசனை, குறிப்பா தாமரையினுடைய வாசனை அந்த உத்தியானவனம் முழுக்க, பிராந்தியம் முழுக்க வீசுறது. ஆனந்தமான அந்த சுகந்த பரிமளம். காளிதாசன் சொல்லுவான், இப்ப இல்ல இந்த சினிமாலாம் காமிக்கிறா, அட்வர்டைஸ்மெண்ட்ல காமிக்கிறா, ஒருத்தர் பல்லு தேய்க்கிறா, பல்லு தேய்ச்சிரு அப்படின்றா, உடனே அவள் இடத்த சுகந்த பரிமளம் வீசுறது. அடேங்கப்பா அப்படின்னு அந்த வாயில ஏற்படக்கூடிய பரிமளத்துடைய வாசனையை நுகர்ந்து மற்றவர்கள் அவ பேர்ல ஆசைப்படுறான்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஆனா பத்னி ஜாதி புருஷர்களா இருந்தாலும் சரி, பத்னி ஜாதி ஸ்திரீகளா இருந்தாலும் சரி, அவளுக்கு இயற்கையிலேயே வாயில தாமரையினுடைய பரிமளம் என்பது வீசும். சுவாமி தேசிகன் சாதிப்பார். என்னால சொல்லாம இருக்க முடியல. நாதேன ஸ்திரணம் அன்யத் அன்யதபிவா தன்னாபி நாளீகினி நாளீக ஸ்பிருகணீய சௌரபமுச்சா வாசான யாஜாமகேன்னு. எம்பெருவான் இடத்துல எதை பிரார்த்திப்போம் அப்படின்னு கேட்டா, அவனுடைய நாபி கமலத்தின் பரிமளம் மிக்க எங்களுடைய வாக்குகளினாலே பெருமாள் இடத்துல நாங்கள் வேற எதையும் அபேட்சிக்க மாட்டோம்னு. தன்னாலிகினி நாளீக ஸ்பிருகணீய சௌரபமுச்சா வாசா ந யாசாமகே. பெருமாள்கிட்ட போய் எதை கேட்கணும்? அதை கூட, இதை கூட, பொண்ணை கொடு, பொருளை கொடு, வீடு கொடு, வாகனத்தை கொடு, ஆடையை கொடு, ஆபரணங்களை கொடு, பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திப்பாளா? அதெல்லாம் பிரார்த்திக்க மாட்டோம். ஏன்னா இந்த வாக்குக்கு அவ்வளவு பெரிய பெருமை உண்டு. பெருமாளுடைய திருவுந்தி கமலத்தினுடைய வாசனை இந்த வாக்குல இருக்கு. சௌரபம் எஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதா வகுளாமோத வாசிதம்னு சொன்ன நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கும் மகிழம் புஷ்பத்துடைய மனம் உண்டுன்னு சொன்னார். ஆகையால இந்த தாமரை, அதை காளிதாசன் சொல்லுவான், திலீபனும் சுலக்ஷனையும் வசிட்டருடைய ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய மூச்சுக்காற்றின் மனத்தை நுகர்ந்து கொண்டு ஆனந்தத்துடன் சென்றார்கள் வர்ணிக்கிறார். பெருமை இந்த புஷ்புஸ் ஃபாக் அடிச்சுக்கிற மனம் இல்லை, அது ஒரிஜினல் மனம். உத்தம சாமுத்திரிகா லட்சணத்தின்படி அமைந்திருக்கக்கூடிய தேக சௌஷ்டவத்தினாலே அந்த மனம் என்பது ஏற்படும், அந்த பரிமளம் என்பது உண்டாகும். இது ஒரு சாமுத்திரிகா லட்சண விசேஷம். இப்ப அந்த மனத்தை நுகர்ந்தது ஒரு ஆண் யானை. பேடைகளாகிற பல பெண் யானைகளாலே சூழப்பட்டது, கம்பீரமானது, அது கஜேந்திரன். அந்த கஜேந்திரனுக்கு பெருமை. கந்த மாத்ராது ஹரயோ கஜேந்திரா. நல்ல யானைக்கு மத ஜலம் பெருகும். அந்த மதம் பிடிக்கிறது வேற, மதம் பிடிக்கிறது எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மத ஜலம் பெருகிறதுனா அதனுடைய கண்ட பிரதேசம். நல்ல ஜாதி மாடு அப்படி சொன்னா அதுக்கு மாட்டுக்கு சுழி பார்க்கறதுன்னு உண்டு. நல்ல யானைனா அந்த யானைக்குன்னு ஒரு பெருமையானது இருக்கு. அந்த யானைக்கு கபோலத்திலிருந்து மத ஜலமானது பெறுகிறது, அந்த ஜலமானது பெறுகிறது. அந்த வாசனை எங்கும் வீசது. இந்த வாசனை பட்டதுனா, நுகர்ந்ததுனா, ஏன்னா யானைக்கு எல்லாமே சரி, மிருகங்களுக்கு எல்லாமே இந்த வாசனை நுகர்ச்சின்றது ரொம்ப உண்டு. அதனால தான் மோப்பனாயை கொண்டு வரா இல்லையா? நமக்கு இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு துவாதசி, இன்னைக்கு துவாதசி, நாளைக்கு ஏகாதசி, இந்த மாதிரி நாள்ல மாத்தி சொல்றேன், லட்சிக்காரி ஒரு வேடிக்கைக்காக சொல்றேன். என்ன அப்படிலாம் வந்ததுன்னா நாம என்ன பண்றோம்? நமக்கு அந்த உப்புமா காந்தல் கூட வாசனை பிடிக்க முடியல. துவாதசி இன்னைக்கு சக்கரை பொங்கல், நாயகனாய் பாசனமும் துவாதசியும் ஒன்னா வந்துருது, சூப்பரான ஒரு சக்கரை பொங்கல் வரப்போகுது அப்படின்னு சொன்னா அடி பிடிச்சுங்க சக்கரை பொங்கல் தான்.
இது நமக்கு வாசனையே தெரியாமல் வாயில போட்டப்புறம் தான் தெரியுது. வேற வழி இல்லாமல் அதை முழுங்கித்தான் ஆகணும். அதை முழுங்கினா தான் அடுத்த வேலைக்கு நமக்கு ஏதாவது கிடைக்கும். இந்த மரம் பிடித்த யானையினுடைய வாசனை மதஜலத்தினுடைய யாசனை. மதம் இந்த இடத்துல மதம்னா அந்த மதம் எடுத்துக்கூடாது. இப்ப சாதாரணமா பார்க்கணும், யானைக்கு மதம் பிடிச்சு கொடுத்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த மதம் இல்லை. இது உத்தம ஜாதி லட்சணத்தினால சத்ருக்களாகிற இதுக்கு எதிர்க்கு பிரதிபந்திகளா இருக்கக்கூடிய யானைகள்லாம் இந்த ஏரியா பக்கமே வராதான். அரையோ கஜேந்திராக சத்ருக்களான யானைகள் இருக்கட்டும், வியாக்ராதயா புலி சிங்கங்கள் முதலான திருஷ்டம் எழுதணும். அஜுஜோ இங்க ஏதோ வாசனை வருது, நம்ம கஜேந்திரன் இந்த ஏரியாவில் இருக்கார் போல இருக்கு. கஜேந்திரன் இருக்கச்சே நாமெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாது, வாழை சுருட்டிட்டு போயிடும். இது சிங்கம், புலி, சீட்டா, ஜாகுவார் அதெல்லாம் போயிடும். வியாக்ராதயோ வியாழமிருகாக சகத்காக வியாழி. இப்ப கூட கோவில்கள்ல யாழின்னு சொல்றோம். அதெல்லாம் எங்க இருக்கு போச்சு தெரியாது. டைனோசர் எங்க போச்சு தெரியாது. டிராகன் தெரியும் நமக்கு, ஏன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் சினிமா தான் அடிக்கடி சைனீஸ் படம் எல்லாம் பாக்குறதுனால நமக்கு டிராகன் பத்தி தெரியுது. ஆனா வியாழி தெரியுமா? பெருமாளுடைய உற்சவத்துல யாழி வாகனம் அப்படின்னு கோவில்கள்ல அங்கங்க சிற்பங்கள்ல அந்த யாழியினுடைய சிற்பம் இருக்கும். அதுக்கு வியாழின்னு பேர். அதுக்கு சிம்மத்தை போல உடலமைப்பு, பிடரிமையில் உண்டு. ஆனா யானையை போல துதிக்கை இருக்கும். 10 சிம்மத்தை காட்டிலும் அது பலம் வாய்ந்தது என்பதாக புராணங்கள் அதை பெருமையை சொல்றோம். அதெல்லாம் பயப்படுமாம். இந்த யானையை பார்த்து, கஜேந்திரனை பார்த்து பயப்படுமாம். அந்த வாசனை வந்தாலே பயப்படுமாம். மகோரகாச்சாபி பயாத் திரவந்தி. யானையை முழுங்குற பாம்புலாம் இருக்கு. அந்த பாம்புக்கு என்ன பேரு? அனகொண்டான்னு பேரு. சொல்லிருக்கேன் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே ஞாபகம் இருக்கா? இருந்தாலும் சொல்றேன், அப்பப்ப சொன்னா தான் ஞாபகம் வரும். அனகொண்டான்னு பாம்புக்கு பேர் வச்சிருக்கான். அனகொண்டா பாம்புலாம் சுவாமி இல்ல, அது தமிழ் அழகான பேர். அது ஆனை கொண்டான் பாம்புன்னு பேரு. நான் சொன்னேன் சம்ஸ்கிருதத்தில் அஜகரஹானான்னு அர்த்தம் மலைப்பாம்புக்கு பேரு. ஆட்டை முழுங்கக்கூடிய பாம்பு. அனகொண்டான ஆனை கொண்டான். அவர் சொல்றாரு, எங்க கம்பராமாயணத்துல சித்திரகூடத்துடைய தாழ்வரைகள்ல பாம்புகள் அப்படி அந்த பெரிய பெரிய மலைப்பாம்புகள் அப்படி சுருண்டு படுத்து இருக்கு. எந்த பாம்புகள் அப்படின்னு கேட்டா யானையை முழுங்கக்கூடிய மலைப்பாம்புகள் சுருண்டு படுத்து இருக்கு. மகரிஷிகள்லாம் அவ பாட்டுக்கு மேல ஏறி போயிட்டு இருக்கா. அதுக்கு கம்பன் வர்ணிக்கிறார், பண்டிதர்கள் நிறைந்த சபையில் படிக்காதவர்கள் எப்படி அடங்கி ஒடுங்கி வாய் திறக்காமல் பேசாமல் இருப்பாளோ அந்த மாதிரி மகர்ஷிகள் மலை மீது ஏறும் பொழுது யானையை முழுங்கும் வலிமை பெற்றவைகளான அந்த பாம்புகள் கூட அடங்கி ஒடுங்கி இருக்கின்றன என்று வர்ணிக்கிறார். ஆனகொண்டானது இப்பதான் டங்கிலீஷ் இங்கிலீஷ் எல்லாம் மாத்தி டைப் பண்றோமோ இல்லையோ, அதுவும் கூகுள் மாஸ்டர் ஒருத்தர் இருக்கார். நாம ஒன்று சொன்னா அவர் ஒன்று புரிஞ்சுப்பார். எல்லாம் சேர்ந்து அனகொண்டாவா எடுத்து அந்த பாம்புகள்லாம் கூட இந்த யானை கிட்ட வராது. இந்த யானையுடைய வாசனையை பார்த்தா அது ஓடி போயிடும். மகோரகாச்சாபி பயாத்ரவந்தி சகௌர கிருஷ்ணாஹ சரபாஷ்ச மரியாஹ. எதெல்லாமோ சரி. ஒரு நாள் சகர்ம தப்தஹ கரிபிஹி கரோயேணுபிஹி விருதோ மதச்சுத்கலபைஹி அனுத்ருதஹ கிரிம் கரிம்னா பரிதப்ரகம்பயன் நிஷேவ்யமானஹ அலிகுலைஹி மதாசனைஹி. ஒரு நாள் தன்னுடைய பேடைகளுடன் அப்படியே சுத்தின்றே இருக்கச்சு அந்த யானை ரொம்ப தூரம் தேடி வந்துடுத்து. அதுக்கு தீர்த்தம் தாகம் எடுக்கிறது. தண்ணீர் கிடைக்கவே இல்லை. தண்ணீரே கிடைக்கல. அப்படியே தாக நாக்க ஒட்டிக்கிறது. யானைகள் தண்ணீரை தேடி ஊருக்குள்ளே வந்தன. யானைகள் வழித்தடங்கள் அடைக்கப்பட்டன. இதற்கு என்ன பதில்? எங்கள் கேள்விக்கு என்ன பதில்? இப்படி ஒரு மையம் கட்டப்பட்ட காலத்தினால யானைகளுடைய வழித்தடங்கள் அடைக்கப்பட்டு விட்டனவா அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்டு பெருசா போராட்டம் பண்றாலும். அந்த மாதிரி யானை தனக்கு தண்ணீர் தாகத்தினால அப்படி தேடி வருது. விளை நிலங்கள்லாம் யானை தேடி வரதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தாகம் அதிகமா போயிடுது. காளிதாச மகாகவி சொல்லுவான், யானைக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா தாமரை. தாமரையினுடைய மனம் யானைக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தாமரை தண்டு, தாமரை குருத்துக்களை கூட அது சாப்பிடும். மூங்கில் குருத்து, தாமரை குருத்து, பெருகும் அதவேடம் மாப்பிடிக்கு முன்னின்று இருக்கன் இடமூங்கில் வாங்கி அருகிலிருந்த தென்கலந்தினிட்டும் திருவேங்கடம் கண்டீர் என்று ராமானுஷருடைய பெருமையை ஆழ்வார் இந்த பாசுரத்தில் பாடியதாக அனந்தாழ்வான் முதலான மகான்கள் இதை கொண்டாடுகிறார்கள். அந்த மூங்கில் குருத்த யானை எப்படி அழகா சாப்பிடும். அந்த மாதிரி தாமரையை யானை ரொம்ப விரும்பும். தாமரையை விரும்பும். வெயிலினாலே களைத்து போய் வாடிய காரணத்தினாலே மிகுந்த துயரத்தை அடைந்த அந்த யானை சகர்ம தப்தஹா கரிபிஹி கரேணுபிஹி. ஏனைய யானைகளினாலே சூழப்பட்டதாய் விருதோ மதச்சுத் கலபைஹி அனுத்ருதா. எல்லாம் வாய முடிந்து. ஏன்னா தலைவருக்கே தாகம் எடுக்கிறது. அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது?
உங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்தா நான் தீர்த்து வைப்பேன்னு எங்கிட்ட வரைக்கும் இப்ப எனக்கே கஷ்டம் வந்துருத்தே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தலைவர் ஒரு பஞ்ச் டைலாக் பேசினா என்ன பண்றது? சரி போ தலைவர் எப்படியோ அப்படியே நம்ம போய் பார்ப்போம் என்ன நடக்கிறதோ என்ன கிடைக்கட்டும் அப்படின்னு அந்த யானை பின்னாடியே வருதுங்க எல்லாம். அப்ப தூரத்துல இருந்து நல்ல சுகந்த பரிமளமாக தாமரை புஷ்பத்தின் மனம் காற்றில் சுமந்து, காற்றானது அந்த மனத்தை சுமந்து வருகிறது. சரோநிலம் பங்கஜரேணுரூஷிதம் ஜிக்ரன் விதூரான் மரவிஹ்வலக்ஷணாம் விருதஸ்ஸயூதேன த்ரிஷார்த்திதேன தத் சரோவராப்யாசமதாகமத்ருதம். அந்த மனத்தை நுகர்ந்தாலே ஒரு புத்துணர்ச்சி. முதல்ல அப்புறம் தீர்த்தம் எங்க கிடைக்கிறதுன்னு தேடுவோம். தீர்த்தம் கிடைக்கச்சே கிடைக்கட்டும், அதை பத்தி இல்ல. முதல்ல அந்த மனம் நுகர்ச்சி, மனத்தை நுகரும் பொழுதே ஒரு புத்துணர்ச்சி உண்டாகிறது. சுவாச புத்துணர்வு அப்படின்ற மாதிரி அது புத்துணர்வு ஏற்படும். யானைக்கு சந்தோஷம். சர்வோநிலம் பங்கஜரேணுரூஷிதம், உயர்ந்த தாமரையுடைய மகரந்தங்களை சுமந்து வரக்கூடிய காற்றை நுகர்ந்தது. ஜிக்ரன் விதூரான் மதவிஹ்வலேக்ஷணா, எங்கேயோ கான்வெகேஷன் போயிட்டு வர மாதிரி இதை போட்டு இருக்கல. இந்த மழைகள்ல நேற்று பிடிச்சதுனால கொஞ்சம் குளிர் அதிகமா போயிடுச்சு. அதனால இப்போ கான்வெகேஷனுக்கு கவுன் போட்டு இருக்க மாதிரி சால்வையை போட்டுட்டு இருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. விருதஸ்வயூதேன த்ரிஷார்த்திதேன தத் சரோவராப்யாசமதாகமத்ருதம். அம்மா ஹே, இங்க தாமரை வாசனை வருது. தாமரைனா தாமரை வெறும் தலைவியா பூக்கும், வெறும் புல்லு பூண்டாது. சேற்றில் மலர்ந்த செந்தாமரை. சேருனா அங்க ஜலம் இருக்கணும், ஜலம் இருந்தால் தானே. யானைக்கு ஜலம் பார்த்தா ரொம்ப உற்சாகம். இங்க எங்கேயோ பக்கத்திலேயே ஏதோ புஷ்கரணி இருக்கு, தடாகம் இருக்கு, போய் பார்க்கலாம் வாங்கோ அப்படின்னு அந்த யானை எல்லாத்தையும் அழைச்சுன்னு போறது. அங்க போனா அந்த ருத்துமத் பர்வதத்துல உத்தியானவனத்துல பெரிய தாமரை தடாகம் பிரம்மாண்டமா இருக்குது. அதனுடைய விஸ்தீர்ணமே ரொம்ப பெருசு. தடாகம் தான பெருசா இருக்கு, பெரிய ஏரி மாதிரி இருக்கு, மதுராந்தக ஏரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு பெருசு. வீராணம் ஏரி அது இன்னும் பெருசு இல்ல. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஏரி பார்த்தா சந்தோஷம். இதுல ஒரு விஷயம் இருக்கு. இது தலைவன், தலைவனாகிறதான யானை முதலில் தண்ணீர் அருந்திய பின்னுத்தான் தொண்டர்களுக்கு எல்லாம் தண்ணீர் கிடைக்கும். இது ஒரு தலையெழுத்து, வேற வழி இல்ல. இந்த தலைவனை தலைவனாக நாம் ஏற்றுக்கொண்டோமே ஆனால் தொண்டர்களில் ஒரு தவியாய் தவிக்க வேண்டும். ஆனால் வேற வழி இல்ல. தலைவா யூ ஆர் கிரேட் அப்படின்னு அந்த தொண்டர்கள் எல்லாம் தலைவனை போற்றி புகழ்ந்து பாடுவார்கள். ஏன்னா வேற வழி இல்லை, அவளுக்கு மேற்கொண்டு அவ உஜ்ஜீவனம் நடக்கணும் முடியும். எல்லா யானைகளுக்கும் தாகம் தான், எல்லாம் தவியாதான் தவிக்கிறது, ஒன்னுத்துக்கும் முடியல, சமமா தான் இருக்கு. ஆனா தலைவன் இல்லாமல் இதெல்லாம் இறங்கக்கூடாது, தலைவன் பருகாமல் இவைகள் எல்லாம் பருகக்கூடாது. ஆகையால எல்லாம் பார்த்துட்டே இருக்கு. இறங்கிட்டான். விகாக்கியதஸ்பின்னமிருதாம்பு நிர்மலம் ஹேமாரவிந்தோத்பல ரேணுவாசிதம் பபோ நிகாமம் நிஜ புஷ்பகரோத்ருதம் ஆத்மானமத்பிஹி ஸ்தபயன் கதக்லமஹா. யூடியூப் வீடியோலாம் பார்த்துருப்பேன். யானை தண்ணிக்குள்ள இறங்கிக்கலாம் அட்டகாசம் பண்ணும். இப்ப பாருங்க, கோவில்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா யானைகளை வச்சுட்டு பராமரிச்சது கடலையோ, அந்த யானைகள் இறங்கி குளிக்கிறதுக்கோசரம் தனித்தனியா ஒரு நீச்சல் குளம் கட்டிட்டு இருக்கான். அதுக்காக தான் நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணா, அழகான பெருமாள் சன்னதியில ஒரு கோவில்கள்ல, அது சிவன் கோவிலா இருந்தாலும் சரி, விஷ்ணு கோவிலா இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்குன்றதால ஒரு அழகான ஒரு பெரிய புஷ்கரணியை நிர்மாணம் பண்ணோம். அந்த புஷ்கரணியை பெருமாள் புஷ்கரணின்றது ஒண்ணு இருக்கும், பெருமாள் தீர்த்தாமாறதுக்கோசரம். அதுக்கப்புறம் மற்ற சமயங்கள்ல மற்றவர்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு புஷ்கரணி ஒன்று இருக்கும். அது தவிர ஊருடைய 4 மூலைகள் இருக்கும். காஞ்சிபுரத்துல போனீங்கன்னா வெள்ளக்குளம்னு ஒரு புஷ்கரணி இருக்கு, அக்னி தீர்த்தம்னு ஒரு புஷ்கரணி இருக்கு, புண்ணியகோட்டி தீர்த்தம்னு ஒன்று இருக்கு, குஷ தீர்த்தம்னு ஒரு புஷ்கரணி இருக்கு, அனந்த சரஸ் ஒரு புஷ்கரணி இருக்கு, பின்னாடி தாயார் அவதாரம் பண்ணின அந்த பொற்றாமரைன்ற ஒரு புஷ்கரணி இருக்கு. ஒரு கூட இருந்தா போராட சுவாமினர் நீராதாரத்தை நம்ம மக்கள்லாம் எப்படி அழகா அதை கொடுத்துருக்கா. நமக்கு தான் அதை பரிபாலனம் பண்ண தெரியல. மயிலாப்பூர்ல போனீங்கன்னா இந்த பக்கம் கபாலீஸ்வரர் குளம்னு ஒன்று இருக்கு, இந்த பக்கம் சித்திர குளம்னு ஒன்று இருக்கு. ஒன்று இருந்தா போராதே சுவாமினர். எல்லா பக்கமும் தீர்த்த வசதி பண்ணி தரணும் மக்களுக்கு. அதுல சமൃத்தியா ஜலமானது சேர்ந்ததுன்னு சொன்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நீராதாரம்ன்றது ஏற்படும். என்னமோ அந்த குளத்துல வந்து தூத்துட்டா. இப்ப அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருக்கா அழகா. அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுப்போ, ஆனா எல்லாரும் என்ன பண்றா, கணத்தை இடிச்சுட்டு அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறா, கணத்தை தூத்துடுறான். அடியன் என்ன பண்றா, அடிப்படையில ஒரே ஒரு பிரார்த்தனை தான் பண்றேன், அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுப்போ, அந்த கணத்தை துத்துறாதீங்க. நீர் ஊற்று வரக்கூடிய இடத்த துத்துடக்கூடாது. அட்லீஸ்ட் அது மேல ஒரு ஸ்லாப் எதுக்கு போட்டு எதனா ஒண்ணு பண்ணுக்கோ தவிர அதை துத்துட்ட இடம் பாழா போடும். அதுக்கப்புறம் நீராதாரம் கிடையாது. 300 அடி போர் போட்டா 500 அடி போர் போட்டேன்னு சொல்றோம். நம்ம சொல்றதுனால இது உலகம் தெரிந்து போறது. உட்கார்ந்து உபன்யாசம் கேளுங்கன்னு சொல்றதுக்கே கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. இந்த உபன்யாசத்தெல்லாம் யாரு கேட்க போறோம், இந்த உபதேசத்தெல்லாம்
யானை தண்ணிக்குள்ள இறங்கிட்டுனா யானை அட்டகாசம் பண்ணும், அது அழகா அப்படி தூக்கி அடிச்சுக்கும். இப்ப யானைக்கோசரம் தனியா நீச்சல் குளம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிற புஷ்கரணிகளை பராமரிச்சாலே போருமே. ஆனா அதுவும் நல்லதுதான், அந்த புஷ்கரணி தான் சரியா இல்லை, அட்லீஸ்ட் இதையாவது யானைகள் உபயோகப்படுத்திட்டு அது சந்தோஷமா இருக்கட்டும் நினைச்சுக்க வேண்டியதுதான். அதுக்குள்ள இறங்குறது, நீச்சல் அடிக்கிறது, தண்ணீரை குடிக்கிறது, பீச்சு அடிச்சுக்கிறது, மேல போட்டுக்கிறது, இப்படி பெறாடுறது அப்படி பெறாடுறது, குதிக்கிறது, எல்லாம் பண்றது. மற்ற யானைகள்லாம் ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கு, டேப்பா நீ தண்ணி குடிச்சாச்சு ஏந்து மேல வரலாம் போல, நாங்கெல்லாம் நாக்கு ஒட்டிட்டு போய் தாகத்தோடு உட்காந்துட்டு இருக்குமே, எங்களுக்கு இன்னும் தண்ணீர் கிடைக்கலையே, நல்லா ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கு. இது தலைவன், அதனால ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. தம் தத்ர கஷ்சின் நிருபதேவ சோதிதா கிராஹோ பலீயான் சரணேருஷாக்ரஹீத் யத்ரிச்சையைவம் யசனம் கதோ கஜஹ யதா பலம் ஸ்வதிபலோ விசக்ரமே ததா துரம் யூதபதிம் கரேணவஹ விக்ருஷ்யமானம் தரசா பலீயசா. இதுதான் எம்பெருமானுடைய சங்கல்ப விசேஷம். எது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. தம் தத்ர கஷ்சித் நிருப தெய்வ சோதிதா, ஹே அரசனே, அந்த சமயத்துல தெய்வத்தினாலே பிரேரிக்கப்பட்டதாக. இந்த யானைக்கும் அந்த முதலைக்கும் என்ன சம்பந்தம்? காளிதாச மகாகவி சொன்னான், யானைக்கு தண்ணீரையும் தாமரையும் கண்ணில் பட்டது என்றால் அதன் பின்னே ஒளிந்திருக்கக்கூடிய ஆபத்தை அது ஒரு பொழுதும் பார்க்காது. எதை போல ஜீவாத்மாக்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய சோபஸ்டிகேட்டட் லைஃபை பார்த்துட்டான்னா அதில் நமக்கு சம்பவிக்கக்கூடிய பாபத்தை பார்க்காதார் போல. என்ன எக்ஸாம்பிள் சுவாமி எப்படி சொன்னான்னு தெரியல. காளிதாசன் கூட நம்ம பார்க்கல, சிசிடிவி கேமரா வச்சு நம்மளை பார்க்கிறான்னு தெரிஞ்சது. நகி கமலினியும் திருஷ்டுவா கிராகம் அவேட்சத்தை மதங்கஜா. யானைக்கு தண்ணீரையும் தாமரையும் கண்ட குஷியினாலே அதன் பின்னே ஒளிந்திருக்கக்கூடிய கோரமான முதலையை பார்த்து அது ஒரு பொழுதும் பயப்படாது, கண்டுக்கவே கண்டுக்காது. எனக்கு தாமரை கிடைச்சு தண்ணீர் கிடைச்சது சந்தோஷப்படும். இந்த யானைக்கும் அந்த முதலைக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த யானை அந்த முதலையின் இடத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டும்? இத்தனை யானைகள் இருக்கச்சே அந்த முதலை இந்த யானையை மட்டும் ஏன் வந்து பிடிக்கணும்? இதுதான் சுவாரஸ்யம். ஒரு சின்ன பிளாஷ்பேக் கதைக்கு போலாம். கதைக்குள் கதை அப்படின்னு சொல்லி, இந்திரத்யும்னன் என்பதான ஒரு அரசன், நல்ல அரசன், பாண்டி தேசத்து அரசன். இந்த இந்திரத்யும்னுடைய சரித்திரத்தை சுவாமி தேசகன் ஹம்ச சந்தேசத்தை சாய்க்க. அப்பேற்பட்டதான இந்திரத்யும்னன் ஒரு நாள் பகவத் ஆராதனம் பண்ணிட்டு இருக்க. தனுர்மாசம் ஸ்ரவண, இன்னைக்கு அல்பத்வாரசி, திருவாராதனம் பண்ணணும் சீக்கிரம் ஒரு 2 ஆராதனத்தை ஒழுங்கா முடிக்கணும். முடிச்சுட்டு அப்படி பிராணாಹುதி பண்ணி பிராணாய சுவாகா பண்ணிட்டு வந்துதான் உபன்யாசம் உட்காந்து கேட்கணும். நீர் என்ன பண்ணீர் சுவாமின்னா அந்த கிரமம் தான், அதுதான் சரி, அதுதான் யுக்தம். ஏன்னா ஏகாதசியை கூட மிஸ் பண்ணலாம், துவாதசியை மிஸ் பண்ணக்கூடாதுன்றது சாஸ்திரம். துவாதசின்றது அவ்வளவு முக்கியம். அல்பத்வாதசி யார் சார் காலங்கத்தில் 7:30 மணிக்கெல்லாம் சாப்பிடுறது? 7:30 மணிக்கெல்லாம் பொங்கல் சாப்பிட்றோமோ இல்லையோ, சாதம் சாப்பிட்டா எங்க பெரிய கஷ்டம். 30 நாளைக்கு சுட சுட பொங்கல், மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் சாப்பிட்றது. அந்த மாதிரி பண்ண முடியும், முடியும் நினைச்சா முடியும். இந்திரத்யும்ன ராஜா ஒரு நாள் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கான். நல்ல பக்தன், நல்ல சிஷ்டன், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை, நல்ல பக்தன் தான். பகவத் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அகஸ்திய முனிவர் வர. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாஸ்திரம் இருக்கு, நாம பெருமாள் திருவாராதனம் பண்ண செய்வோ, ஜபங்கள் பண்ண செய்வோ, யாகங்கள் யஜ்யங்கள் பண்ண செய்வோ, நாம மற்றவர்களை பார்த்து பேசுறதோ எழுந்து போறதோ பண்ணக்கூடாது இல்லையா? மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிட்டு இருக்கிறார். மிருத்யுஞ்சய ஹோமம் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார். ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேனேஜர் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. அப்ப அந்த மிருத்யுஞ்சய ஹோமத்துல வாத்தியார் சொல்லிட்டு இருக்கார். இவர் வாத்தியார் சொல்லி சுவாகாக்காரம் பண்ணிட்டு இருக்காரு. அபமிருத்யு ஹரணம் அப்படின்னு. அபமிருத்யு ஹரணம்னு அர்த்தம் மிருத்யு என்பது போவதற்காக, அதாவது மரணம் என்பது நீங்குவதற்காக. அதற்காக இந்த ஹோமம் இல்லையோ, மிருத்யு ஹரணம் அப்படின்னு இவர் சுவாகா பண்ணணும். மிருத்யு அப்படின்னாரு. அங்கே மேனேஜர் வந்துட்டு இருக்காரு, வரணம் அப்படின்னாரு. ஆபீஸ் மேனேஜர் வந்து அவரை கூப்பிடுறாரு. மிருத்யு ஹரணம்னு சொல்ல வேண்டிய இடத்துல வரணும்னு. எதை வரிக்கணுமோ அதை வரிக்கிறது இல்லை, நம்ம எதை கூப்பிடணுமோ அதை கூப்பிடுறதுக்கு நமக்கு தெரியல. அந்த மாதிரி இப்ப இந்த யானை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, அந்த இந்திரத்யும்னன் என்ன பண்றான்னா, அகஸ்தியர் வர நடுவுல எழுந்துக்க கூடாது சாஸ்திரம் இருக்கு. ஆனால் பெரியோர்கள் மகான்கள் பிரம்மவித்துக்கள் வந்தார்களே ஆனால் நாம் நடுவில் எழுந்து சென்று அவர்களை வரவேற்று அவர்களுக்கு தேவையான உபச்சரணங்களை எல்லாம் செய்துவிட்டு அதன் பின்னர் நம்முடைய காரியத்தை நாம் செய்ய தொடங்கலாம் என்பதாக சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்திரத்யும்னனுக்கு என்ன ஐடியானா, யார் வந்திருக்கார்? மகரிஷி தானே. அவர் திருவாராதனம் எப்படி பண்ணுவார்? கொட்டாங்குச்சி வச்சிருந்தானே பண்ணுவார்.
அப்படி கொட்டாங்குச்சி வச்சுட்டு பண்ற மகரிஷிக்கு நாம் பண்ற திருவாரம் தங்க பாத்திரம் சௌவர்ணே ஸ்தாலிவரியே மணிகணகச்சதே கோபுருதாம் சுபத்வான்னு நல்ல விசேஷமான தங்கம் வைரம் வைடூரியம் இந்த பாத்திரங்களை வைத்துக் கொண்டு பெருமாள் திருவாராதனம் பண்றனே, அகஸ்தியர் இதை பார்த்து வியந்து போகட்டும் என்று வந்த அகஸ்தியருக்கு மதிப்பளிக்காமல் இவன் பகவத் ஆராதனம் பண்ணியிருந்தான். அகஸ்தியருக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. ஏண்டா பிரம்மவித்துக்கள் வந்து அவள் ஆராதிக்கணும்னு சாஸ்திரம் இருக்கே, அதை மதியாமல் நீ மதம் பிடித்த யானையை போல நீ உன்னுடைய ஆராதனத்தை செய்து கொண்டிருக்கிறாய், நீ யானையாக பிறக்க வேண்டியது சாபம் கொடுத்தார். அதனால்தான் இந்திரத்யும்னன்றவன் இப்ப இந்த கஜேந்திரனா பிறந்திருக்கான். ஹாஹா ஹூஹூன்னு 2 கந்தர்வர்கள் தெரியுமோ இல்லையோ, அதுல ஹூஹூன்னு ஒரு கந்தர்வன். அந்த கந்தர்வன் என்ன பண்ணா, ஒரு நாள் ஒரு மகர்ஷி அவர் நதியில ஸ்நானம் பண்ணியிருந்தார். அவர் பாட்டுக்கு முழங்கால அளவு ஜலத்துல நின்று தீர்த்தாமாடி அனுஷ்டானங்கள் பண்ணிட்டு இருக்கே, என்ன பண்ணா ஜலத்துல உள்ள இறங்கி யாராவது ஒரு மகரிஷிகள் மகாத்மாக்கள் நெத்திக்கு நன்னா கற்காத்திரவன் இட்டு குடுமையோடு இருந்தாலும் அவளை பார்த்தா போக்கிரிகளுக்கு என்ன தோணும், அவர்களிடத்துல கொஞ்சம் போய் விளையாடணும், அவளை பயமுறுத்தணும் தோணும். அந்த காரியத்தை இவன் தண்ணிக்குள்ளேயே முழுங்கி வந்து அவரை காலை பிடிச்சான். துடுக்குன்னு தூக்கி வரைப்பட்டது. ஜபம் பண்ணிட்டு இருக்காரு அவர், பாவம் மகாத்மா. ஜபம் பண்ணிட்டு டக்கு ஒருத்த காலை பிடிச்சு கவிரானா எப்படி இருக்கும், அப்படி தூக்கி வரைப்படுது இருக்கு அப்படின்னு ஏமாந்திரா பயந்திரா அப்படின்னு சிரிச்சு அவரை கேலி பண்ணோம். மகரிஷி மனம் நொந்தார். ஏண்டா முதல்ல மாதிரி தண்ணிக்குள்ள வந்து என் காலை பிடிக்கிற, நீ முதலையா போக வேண்டியது அவனுக்கு சாபம். ஐயோ சுவாமி இப்படி பண்ணிவிட்டேனே, சாபம் வந்து. சரி சரி, இப்ப என் காலை பிடிச்ச மாதிரி இன்னொரு பாகவரத் அவனுடைய திருவடியை பிடிச்சா உனக்கு சாம விமோசனம் ஏற்படும். அதான் சுவாரஸ்யம். இத்தனை யானைகள் இருக்கு, இத்தனை யானைகளை அந்த முதலை பிடித்திருந்தது என்றால் அந்த முதலைக்கு சாப விமோசனம் கிடைச்சிருக்கார். கஜேந்திரன் என்னும் பரம பாகவரோத்தமனுடைய திருவடியை பிடித்த மாத்திரத்திலே அந்த முதலைக்கும் சேர்த்து சாப விமோசனம் ஏற்பட்டு. அதையால பிடிக்கணும்னா பாகவதனுடைய திருவடிகளும் பிடிச்சுக்கணும். இவன் தன்னை சேர்ந்தவன் என்று அபிமானித்திருக்கிற ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கத்திலே வர்த்தித்தது சாதிக்கிறார்கள். அந்த பாகவரோத்தமனுடைய திருவடி தான் முக்கியம். ஆகையால தம் தத்ர கஷ்டித் நிருப தெய்வச்சோதிதா. நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா நெட்வொர்க்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை முடிக்கணும்ன்றதால கொஞ்சம் வேகம் சொல்லிட்டு இருக்கு, வேற வழி இல்லை. தம் தத்ர கஷ்டித் நிருப தெய்வச்சோதிதா. பகவத் பிரேரணை. இந்த யானைக்கும் அந்த முதலைக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் உண்டா? கிடையவே கிடையாது. ஆனா இப்படி ஏற்பட்டது காரணம் என்ன? காலத்தினாலே தெய்வத்தினாலே தூண்டுதல், தெய்வத்தினாலே தூண்டப்பட்டதாலே. தம் தத்ர கஷ்டித் நிருப தெய்வச்சோதிதோ கிராஹோ பலீயாம் சரணே ருஷாக்ரஹீத் யத்ரிச்சையைவம் யசனம் கதோ கஜஹ யதா பலம் ஸ்வதி பலோ விசக்ரமே. திடீர்னு தனக்கு ஏற்பட்ட ஆபத்தை பார்த்தது. யானை கால முதல் பிடிச்சுட்டு, அப்ப கொஞ்சமாவது இறங்கலாமா இல்லையா, இந்த யானைக்கு மூடு சரியா இருக்கு, அந்த மூட பாத்திரம் நம்ம தண்ணிக்குள்ள இறங்கலாம் நினைச்ச மத்த யானை இல்ல அட்டப்பட்ட வேலை இருந்துச்சு. அப்பா நாம பிடிச்சோட்டா, அப்பா நாம தப்பிச்சோட்டாப்பா, நல்ல காலம் நம்ம கிட்ட வரல, முதல்ல நல்ல காலம் நான் இறங்கினா என்னதான் பிடிச்சிருக்கும் எல்லாம் மேலே இருந்துச்சு. ஏன்னா அது நமக்கு திடீர்னு ஒரு ஆபத்துன்னு இது அந்த ஆபத்தில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக இது முழிக்கிறது, இது இழுக்கிறது, அது இழுக்கிறது. பின்னாடி சொல்லப்படுற கஜ ஆகர்ஷதி தீரே நக்ர ஆகர்ஷதி ஜலே, கஜ ஆகர்ஷதி தீரே நக்ர ஆகர்ஷதி ஜலே. யானை கரைக்கு இழுக்கிறது முதல்ல தண்ணிக்கு இழுக்கிறது, யானை கரைக்கு இழுக்கிறது முதல்ல தண்ணிக்கு இழுக்கிறது. எத்தனை வருஷங்கள்? 1000 தேவ வருஷங்கள். சும்மா இல்ல சுவாமி, 1000 தேவ வருஷங்கள் யானைக்கும் முதலுக்கு சண்டை. யதாபலம் சோதிபலோ விசக்ரமே ததாசுரம் யூதபதிம் கரேணவஹ விக்ருஷ்யமானம் தரசா பலீயசா. அச்சோ, தன் ஆட்டுக்காருக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துருத்தே. அங்க இருக்கிற அந்த மாமிகள் தான், எது மாமி யானைகள் தான், அதனுடைய பேடைகள் இருக்கோ இல்லையோ, கரையணுக்கள்னு பேரு. அந்த யானைகள்லாம் எல்லாம் தும்பிக்கையை போட்டு பிணைந்து அதை பிடிச்சு இழுக்கிறதுக்கு முடிக்கிற பிரயத்தனப்படுது. எங்க மாற்றுறது, எப்படி இழுக்கிறது? முதலைக்கு தண்ணீர்ல பலம் அதிகம், யானையும் இப்பொழுது தண்ணீர்ல இருக்கிறது. மற்ற யானைகள் தண்ணீருக்குள்ளே இறங்கி அந்த முதலையை துகைத்து இந்த யானையை காப்பாற்றுற போலியோ காப்பாற்றுற. எல்லாம் பயம். நாம மாட்டிவிட்டோம்னா நமக்கு ஆபத்து வந்துடும். இதை காப்பாற்றணும், அதே சமயத்துல தாங்க மாட்டிவிடுது. இதான் சுவாமி சம்சாரத்தில் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய பந்துக்கள். நேற்று பிரகலாதன சொன்னா, அப்பா ரட்சகர் இல்ல, அம்மா ரட்சகர் இல்ல, அண்ணன் தம்பிகள் ரட்சகர் இல்ல, பொண்டாட்டி காப்பாற்றவே மாட்டா, புத்திரபௌத்திராதிகள் கவலையே படாத, அவன் அவங்ககிட்ட கூட வரமாட்டா, அவங்ககிட்ட சொத்து மட்டும் தான் வாங்கிப்பா. இப்ப எல்லாம் தெரியுது. புத்திரபௌத்திராதிகள் இருக்கா, பொண்டாட்டிகள் இருக்கா, மாமனார் மாமையார் மச்சரன் நாத்தனார் எல்லாம் யானைக்கு உண்டோ இல்லையோ எல்லாம் சேர்ந்து இருக்கு. என்ன பிரயோஜனம்? யாரால காப்பாற்ற முடியும்? யார் காப்பாற்றுறதுக்கு ரெடியா இருக்கா? ததாதுரம் யூதபதிம் கரேணவஹ விக்ருஷ்யமானம் தரசா பலீயசா. இழுத்து இழுத்து பார்க்கிறது.
விசுக்ருஷுர்தீன தியோ பரே கஜாஹ பாஷ்டிகிரஹஸ்தாரயிதும் ந சாஷகத். அந்த பலிஷ்டமான முதலையினுடைய வாயிலிருந்து இந்த யானையை விடுவிப்பதற்கு அவைகள் என்ன பிரயத்தனங்கள் செய்தாலும் என்ன செய்தாலும் ஒன்று கூட பலிக்கவே இல்லை. சமாசகஸ்ரம் 1000 வருஷங்கள். சமாசகஸ்ரம் யகமன்மஹி பதே சப்ராணயோ சித்ரமம் சதாமராஹ ததோ கஜேந்திரஸ்ய மனோபலோஜசாம் காலேன தீர்க்கேன மகானபூத் வ்யயஹ. மற்ற யானைகள்லாம் பார்த்தது, பிரயத்தனப்பட்டது. கஜேந்திரா, உன்னை காப்பாற்றுறதுக்கு நாங்கள்லாம் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், எவ்வளோ ட்ரை பண்ணாலும் எங்களால் முடியல, தப்பா நினைச்சுக்காத. இதுக்கு மேல இருந்தா உன்னை காப்பாற்ற முடியாது எங்களுக்கு தெரியும், அதுக்கு மேல எங்களுக்கு காரியம் இருக்கு, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உனக்கு போய் உன்னுடைய மரணத்திற்கு பிறகு யாரை ராஜாவாக்குறது, உனக்கு கைங்கரியங்கள்லாம் என்ன பண்ணணும், அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணணுமோ இல்லையோ, நாங்க போய் அதெல்லாம் பார்த்துக்கிறோம், நாங்களாம் அதை போய் பார்த்துக்கிறோம். இனிமே யாரும் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமா சோர்ந்துட்டே இருக்கு. அந்த முதலையினுடையதான ரம்பம் போன்ற பற்களினாலே யானையினுடையதான கால் அப்படியே மொத்தம் கடிச்சு தண்ணியில ஊறி 1000 வருஷம் ஊறி அதுல இருந்த ரத்த சதையெல்லாம் வந்து கொழப்பட சொத அந்த எலும்பு அப்படியே தெரியுது. ஒண்ணுமே இல்லை. அப்பதான் கஜேந்திரனுக்கு புரிஞ்சது, இவாளெல்லாம் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் ரொம்ப விஸ்தரிச்சு சொல்ல வேண்டிய விஷயங்கள் பாகவதத்துல இருக்கு, நமக்கு அவகாசம் இல்லை. விகிருஷ்யமானஸ்ய ஜலே வசீரதோ விபர்யயோ பூத் சகலம் ஜலோகசா இத்தம் கஜேந்திரஸ்ய யதாபசங்கடம் பிராணஸ்ய ரேஹி விவசோ யத்ருச்சயா. ஆஹா, நம்ம இத்தனை நாள் யார ரொம்ப பிரேமையோடு வச்சிருந்தோமோ, எந்த மனைவிக்கு பிடித்ததெல்லாம் நாம வாங்கி கொடுத்தோமோ, எந்த பிள்ளைகளை நாம எப்பொழுதும் உபலாரணம் பண்ணினோமோ, எந்த பந்து வர்க்கத்துக்காக நாம அல்லும் பகலும் பாடுபட்டோமோ, நாம வாய கட்டி வைத்த கட்டி அவளெல்லாம் நாமெல்லாம் எப்படி ரட்சித்தோமோ, அவ யாருமே நமக்கு ரட்சகர்கள் இல்லையே, யார் ரட்சிப்பா காப்பார் யாரும் இல்லை கடல் வண்ணா. பாசுரத்துக்கு வேற அர்த்தம் இங்க ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்கலாம். கிராஹேன பாஷேன விதா துராவிருத்தோப்யகம் சதம் யாமி பரம்பராயணம். என்ன விடுவிக்கிறதுக்கு இவைகள் பண்ண பிரயத்தனங்கள் எல்லாம் நிஷ்பலமா போயிடுத்து. இந்த சம்சாரத்திலிருந்து எவன் விடுவிப்பானோ அவன்தான் நம்மை விடுவிப்பான் என்று பீதம் பிரபன்னம் பிரைபாதி யத்பயான் மிருத்யு பிரதாவத்யரணம் தமீமஹி. எவனொருவன் ஆசுதோஷியோ, எவனொருவன் பிரார்த்தித்த மாத்திரத்தில் நமக்கு ரட்சிப்பானோ, எவனுடைய சம்பந்த விசேஷத்தினால் நமக்கு எல்லா விதமான மங்களங்களும் சித்திக்குமோ, அப்பேற்பட்டதான பரம்பொருளான வாசுதேவனான சிவபதியான சிவன் நாராயணனா ஸ்தோத்திரம் பண்றேன். இனிமே இவர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை என்பதாக அவர்களை எல்லாம் விடுத்து அப்படியே ஹிருதய புண்டரீகத்தில் எம்பெருமான தியானம் பண்ணி பூர்வ ஜென்மத்தில் தான் அபியாசம் செய்திருந்த உயர்ந்ததான அந்த மகாமந்திர ஜபத்தினாலே பகவான் வாசுதேவனை கஜேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். ஹே பிரபோ தேவதேவா, பிரணவாகார ஸ்வரூபனே, சேதனாச்சேதன ரூபமான இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கெல்லாம் காரணபூதனாய் ஆதிகாரணம் பிரம்மாதிகளுக்கு மேலானவன் சாட்புண்ணிய பரிபூர்ணன் பரமபுருஷா, உனக்கு நமஸ்காரம். இந்த பிரபஞ்சமெல்லாம் எவனிடத்தில் மறைகின்றதோ, உற்பத்தி ஆகின்றதோ, எவன் இதை பாதுகாக்கிறானோ, படைக்கின்றானோ, எவன் சேதனா சேத்திரங்களுக்கு அந்தரியாமியா இருக்கின்றானோ, எவன் ஒத்தாரம் மிக்காரம் நிலையாய மாமாயனாய் இருக்கின்றானோ அவனையே நான் சரணமாக அடைகிறேன். அந்த பரமபுருஷன் தன்னுடைய சங்கல்பத்தினாலே அனேன ஜீவேன ஆத்மன அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாகரவாணி என்ற தேவமனுஷ்யாதி ரூபங்களை சிருஷ்டிக்கிறான். அப்பா, அவன் தனக்குத்தானே காரணபூத்தனாய் விளங்கக்கூடியவன். சமஸ்த பிரபஞ்சங்களும் அவனிடத்தில் அடங்கியிருக்கின்றது. என்னை போன்ற ஒன்று அறியாத மூட ஜனங்கள் அவனுடைய பிரபாவத்தை எப்படி பேச முடியும்? கண்ணுக்கு புலப்படாத அவனுடைய பெருமையை சம்சாரிகள் எப்படி உணர்வார்கள்? அந்த சர்வேஸ்வரன் என்னை பாதுகாக்கட்டும். எந்த முனிவர்கள் நித்யானந்த ரூபமான பரமபுருஷனுடைய சொரூபத்தை சாட்சா்காரம் செய்ய விரும்பி புத்திரபௌத்திராதிகளிடத்தில் ஆசையை ஒழித்து ஏச்சே இமே அரண்யே ஸ்ரத்தா தபயுத்யுபாசித என்பதாக உன்னை அந்த பரம்பொருளையே நினைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்பேற்பட்டதான அந்த பகவத் உபாசனத்தை செய்யக்கூடிய மகர்ஷிகள் காட்டிய வழியிலேயே இந்த சர்வேஸ்வரனை நான் சரணமாக அடைகிறேன். அவன் என்னையும் ரட்சிக்க வேண்டும். ஹே பரமபுருஷா, சத்தியசங்கல்பா ஆசிரித வாத்சல்ய ஜலதே என்று எவனை அழைத்த மாத்திரத்தில் ஓடி வந்து
ரட்சணம் செய்வானோ அந்த பரம்பொருள் என்னை காப்பாற்றட்டும். அவன் தன் சங்கல்பத்தினாலே பல உருக்களை எடுத்துக் கொள்ளக்கூடியவன். அவனுடைய செயல்கள் உலகத்தாருடைய செயல்களை காட்டும் அத்தியந்தம் விலட்சணமாய் இருக்க அப்பேற்பட்ட பரமபுருஷனை நான் வணங்குகிறேன் என்று கஜேந்திரன் தன்னுடையதான ஸ்தோத்திரத்தினால பகவான சந்தோஷப்படுறார். ஹே பிரபோ, நீ சமஸ்த இந்திரியங்களையும் அவற்றின் விஷயங்களான சப்தாதிகளையும் சர்வகாலத்திலையும் சாட்சாத்கரிக்கின்றாய். சம்சயம், விபரீத ஞானம், அந்யதா ஞானம் முதலிய தர்மங்களுக்கு நீயே காரணபூதம். மத்த ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்ச நாசயாம் யாத்மபாவத்தா ஞானதீபேன வாசதா என்று தமோகுணம் ரஜோகுணம் விளங்கி அவர்களுக்கு சத்துவகுணம் உண்டாவதற்கும் நீயே காரணபூதனாய் அவாப்த சமஸ்தகானாய் இருக்கிறாய். நீ அப்ராகிருதமான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன், சாதுக்களுக்கே எப்பொழுதும் தோற்றக்கூடியவன். அத்தகைய உனக்கு நமஸ்காரம். ஹே பிரபோ, சேதனா சேதனங்களுக்கு காரணபூதனான உன்னை வேதங்களும் வேதாங்கங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் உன்னையே சொல்லுகின்றன என்று எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த சங்கடத்திலிருந்து என்னை ரட்சிப்பாயாக. உன்னை சரணமடைந்தவர்களை ரட்சிக்கும் தன்மையான பரமாத்மா, உன்னுடைய சக்திகள் எல்லையில்லாதவை. இந்திரியங்களை வெல்லாதவர்கள், புலன்களை அடக்காதவர்கள் உன்னை ஒருபொழுதும் அறிய மாட்டார்கள். அந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் எவனுடைய மாயையினாலே தேகத்தையே ஆத்மாவாக பிரமித்து ஆத்மஸ்வரூபத்தை பாழ் செய்து அப்படி தங்களுக்கு இந்த ஆத்மஸ்வரூபமும் நாசம் அடைகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்களோ, எவருடைய மகிமையை நாம் சொல்லி மாறாதோ அப்படிப்பட்டதான பிரபுவை சரணமாக அடைகிறேன் என்று கஜேந்திராழ்வான் பிரார்த்திக்க, லீலாம் லோலதமாமனவாமகன என்ன நீராமனாலோகே மஞ்சம் மஞ்சமகி மகீஸ்வரமயம் மஞ்சமடாத்மஞ்சேனாகர்ஷன் குஜராஜமப்பிரவாத ஆஹந்தலோகாந்தராத்த திராத்தும் சௌரி துர்பராத்துரோதயத்து கிராக கிரகார்த்தம் கஜம் மீனவர் பொய்கை நான் மலர் பொய்வான் வேட்கையினோடு சென்றிடந்த காணவர் வேடம் கையெடுத்தர் கராதின் காலனை கருவ ஆனையின் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனவர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று பெருமாள் அந்த கஜேந்திரனை ரட்சித்தார் என்று கதை மேல போகும். கஜேந்திர உவாச்ச ஓம் நமோ பகவதே தஸ்மை யதயே தச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமஹி யஸ்மின் இதம் யதச்சேதம் ஏனேதம் யைதம் ஸ்வயம் யோ அஸ்யோஸ்மான் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம் ஓம் யஸ்வாத்மனீதம் நிஜமாயயார்ப்பிதம் क्वचित् विभातम क्वचिदतिरोहितम अविद्यदृक् साक्षुभयं तदीक्षते स आत्ममूले अवतु मां परात्परः कालेन पञ्चत्वमितेषु कृत्स्रशः लोकेषु बालेषु सर्वहेतुषु तमस्तदासीत् गहनं गभीरं यत्तस्य पारे विविराजते विभुः न यस्य देवा ऋषयः पदं विदुः जन्तुः पुनः कोऽर्हति गन्तुमीरितुम् यथा नतस्याकृतिर्विचेष्टितः दुरत्ययानुक्रमणः समावतु दिदृक्षवो यस्य परं सुमङ्गलं विमुक्तसङ्गा मुनयः सुसाधवः चरन्त्यलोकव्रतं प्रणम्मने भूतात्मभूताः सुकृतस्तमे गतिः न विद्यते यस्य च जन्म कर्मवाननामरूपे गुणदोष एव वा तथापि लोकाप्यसम्भवाय यः स्वमायया तान्यनुकालमृच्छति तस्मै नमः परेशाय ब्रह्मणे अनन्तशक्तये अरूपायोरुरूपाय नमः आश्चर्यकर्मणे नमः आत्मप्रदीपाय साक्षिणे परमात्मने नमो गिरां विदूराय मनसश्चेतसामपि सत्तेन प्रतिलभ्याय नैष्कर्म्येन विपश्चिता नमः कैवल्यनाथाय निर्वाणसतसंविदे नमः शान्ताय घोराय मूढाय गुणधर्मिणे निर्विशेषाय साम्याय नमो ज्ञानघनाय च क्षयत्रज्ञाय नमस्तुभ्यं सर्वाध्यक्षाय साक्षिणे पुरुषायात्ममूलाय मूलप्रकृतये नमः सर्वेन्द्रिय गुणद्रष्ट्रे सर्वप्रत्ययहेतवे असताच्छाययोक्ताय सदाभासाय ते नमः नमो नमस्ते अखिलकारणाय निष्कारणाय अद्भुतकारणाय सर्वागमाम्नाय महार्णवाय नमोपवर्गाय पारणाय परायणाय गुणारणिच्छन्न चिदुष्पपाय तक्षोभविस्फूर्जितमानसाय नैष्कर्म्यभावेन विवर्जितागमः स्वयं प्रकाशाय नमस्करोमि मातृप्रपन्न पशुपाश विमोक्षणाय मुक्ताय भूरिकरुणाय नमोलयाय
स्वांशेन सर्वतनुभृन्मनसि प्रतीत प्रत्यग्दृशे भगवते बृहते नमस्ते आत्मात्मजाप्त गृहवित्तजनेषु सक्तैः दुष्प्रापणाय गुणसङ्गविवर्जिताय मुक्तात्मभिः सहृदये परिभाविताय ज्ञानात्मने भगवते नमः ईश्वराय यं धर्मकामात्मविमुक्तिकामा भजन्त इष्टां गतिमाप्नुवन्ति किं त्वाशिषो रात्यपि देहमव्ययं करोतु मेदभ्रतयो विमोक्षणम् एकान्तिनो यस्य न कञ्चनार्थं वाञ्छन्ति एव हि भगवत्प्रपन्नाः अत्यद्भुतं तच्चरितं सुमङ्गलं गायन्तानन्द समुद्रमग्नाः तमक्षरं ब्रह्म परम्परेशमव्यक्तमाध्यात्मिकयोगगम्यम् अतीन्द्रियं सूक्ष्ममिवातिदूरमनन्तमाद्यं परिपूर्णमीडे यस्य ब्रह्मादयो देवाः वेदालोकाश्चराचराः नामरूपविभेदेन फलव्या च कलया कृताः यथार्चिषोऽग्नेः सवितुः गवस्तयः निर्यान्ति सम्यान् च सकृते स्वरोचिषः तथा यतोऽयं गुणसम्प्रवाह्ये बुद्धिर्मनः कानि शरीरसर्गाः स वै न देवासुरमर्त्यतिर्यजेन स्त्रीन षण्डो न पुमान् जन्तुः नायं गुणः कर्मण सन्न चासन् निषेधशेषो जयदारशेषः जिजीविषेनाहमिहामुया किम् अन्तर्बहिश्चावृतये भयोन्या इच्छामि कालेन नयस्य विप्लवः तस्यात्मलोकावरणस्य मोक्षम् सोऽहं विश्वसृजं विश्वं विश्ववेदसं विश्वात्मानमजं ब्रह्म प्रणतोऽस्मि परं पदम् योगरन्दितकर्माणो हृदि योगविभावित योगिनो यं प्रपश्यन्ति योगेशं तं नतोऽस्म्यहम् नमो नमस्तुभ्यं असख्यवेगशक्तित्रयाय किरधीगुणाय प्रपन्नपाराय दुरन्तशक्तये कदिन्द्रियाणां प्रणवाप्यवर्त्मने नायं वेदस्वमात्मानं यच्चक्त्याहं धिया हतं तं दुरत्ययमाहात्म्यं भगवन्तं इतोऽस्म्यहम् அற்புதமான இந்த ஸ்தோத்திரம் பரம பாகவதோத்தமனான இந்திரத்யுமனன் தான் அகஸ்தியருடைய சாபத்தினாலே கஜேந்திரனாக பிறந்த பொழுது எம்பெருமானுடைய கிருபையை வேண்டி அருளிச் செய்தார். மழுங்கார வைனுதிய சக்கரனன் வலத்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றார். இந்த விசேஷமான அர்த்த விசேஷத்தை நாகம் கலைவரஸ்யாஸ்ய பிராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலாங்கேவ பாதையோ அர்ப்பித்தும் தவ என்று விஷ்ணு தர்மம் கூறுகிறது. பிரபோ தேவதேவா வாசுதேவா சர்வேஸ்வரா என்றோ அழியக்கூடிய இந்த தேகத்தை நான் ரட்சித்துக் கொள்வதற்காக உன்னை அழைக்கவில்லை பிரபு. எப்படியும் இந்த தேகம் அழியத்தான் போகிறது, அனித்யானி ஷரீராணி என்று. ஆனால் தாமரை புஷ்பத்தை பார்த்த மாத்திரத்தில் உனக்கு சமர்ப்பிக்க வேண்டும், இதை கொண்டு உன்னை அர்ச்சித்து ஆனந்திக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு தான் நான் அந்த தண்ணீருக்குள்ளே இறங்கினேன். உனக்காக பறித்த அந்த தாமரையை உன் திருவடியில் சமர்ப்பிக்காமல் என்னுடைய உயிர் பிரிந்துவிடப் போகிறதே என்று நீ இருக்கும் இடத்திற்கு உன்னை நான் வந்து உன்னை ஆராதிக்க வேண்டி இருக்க, நான் இருக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்தேனே. இந்த தாமரை புஷ்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொழும் காதல்களில் அளிப்பான் புல்லூர்ந்து தோன்றினையே என்று ஆழ்வார் இங்கே அந்த அர்த்த விசேஷத்தை நமக்கு காட்டுகிறார். அப்படிப்பட்டதான கஜேந்திர ஸ்துதியை பிராத்த காலத்தில் ஒருவன் கருடாருடனாக பகவானை தியானித்துக் கொண்டு சொன்னானேனா அவன் தன்னுடைய வாழ்க்கையில் சமஸ்த விதமான மங்களங்களையும் அடைகிறான் என்று ஹரி 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 ஹரியே என்று சுவாமி தேசிகன் ஹரிநாம சங்கீர்த்தனத்துடன் ஹரிமேதஸ் ஹரிணிக்கு ஹரியாக பெருமாள் பிறந்து ஹரியாய் ஓடி வந்து கஜேந்திரரை ரட்சித்த விற்த்தாந்தத்தை ஸ்மரிப்பதினாலே நமக்கு ஏற்படக்கூடிய உயர்ந்த பலன்களை எல்லாம் அருளி செய்கிறார். மேல அர்த்த விசேஷங்களை எல்லாம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். யோகீந்திராய நமஸ்தஸ்மை சுகாய பிரம்மரூபிணே சம்சார சர்ப்பதட்டம் யா விஷ்ணுராதமூச்சத் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே வாத்ஸ ஸ்ரீகிருஷ்ணமார்ய மகாதேசிகாய நமः.